கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்னை இந்த இடத்துல சாட்சியாக நிறுத்தின என் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நான் இங்கே சாட்சி சொல்ல வரல, என்னுடைய கணவர் தான் சாட்சி சொல்ல வந்திருக்காங்க. ஏன்னா நான் பரம்பரை கிறிஸ்டின் தான், கிறிஸ்டின் ஃபேமிலியில் தான் பிறந்து வளர்ந்துருக்கேன். ஏன்னா எனக்கு திருமணமும் கிறிஸ்டினில் தான். ஏன்னா சொந்த ஊர் எங்களுக்கு நாகர்கோவில் தான், எனக்கு நாகர்கோவில் தான், அவங்களுக்கும் நாகர்கோவில் தான், கன்னியாகுமரி மாவட்டம். 1992 வருடம் எங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு. அவங்களோட எண்ணம் என்னென்னா, ஒரு கிறிஸ்டின் பொண்ணை மேரேஜ் பண்ணி ஹிந்து ஆக்கணுன்றது தான் அவங்களோட எண்ணம். அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் காரியம் மாறுதலாய் முடிந்ததுன்ன மாதிரி எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போட்டார். நான் சிறு வயதுலேருந்தே ஆண்டவருக்குள்ளே ரொம்ப பக்தி வைராக்கியமாக இருந்தேன். அப்புறம் ஆண்டவர் கிருபையில் மேரேஜ் அது சொல்லுவாங்க, மேரேஜ் கிறிஸ்டின்லேயே முடிஞ்சிச்சு. ஒரு 10 வருடம் அவங்களுக்காக போராடி ஜெபித்தேன். ஏன்னா எல்லாருமே சொன்னாங்க, உன்னுடைய கணவர் மாறவே மாட்டார், அப்படியே தான் இருப்பாருன்னு. ஆனால் என்னுடைய ஆண்டவர் ஜீவனுள்ள தேவன், கண்டிப்பாக மாற்றி தருவார்ன்ற விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபித்தோம். 1993 ஆகஸ்ட் மாதம் எனக்கு ஒரு பையன் பிறந்தான். அதுக்கு அடுத்து ஒரு 4 வருடம் கழித்து ஒரு பாப்பா பிறந்தா. எனக்கு என்னென்னா, பிள்ளைகளை கிறிஸ்டின் ஸ்கூலில் தான் படிக்க வைக்கணும் அப்படின்னு. ஏன்னா அவங்க ஹிந்து, பயங்கர வைராக்கியம், ஃபுல்லாக மாரியம்மன் கோயில், ஐயப்பன் கோயில் அப்படி போவாங்க. ஆனால் அப்படி இருக்கும்போது எனக்கு எப்படி பிள்ளைகளை வசனத்தின்படி வாழ வைக்கணும், எனக்கு அது வழி தரல. கடைசியாக ஒரே ஒரு வழி, 7th டே ஸ்கூலில் கொண்டு சேர்த்துட்டேன். ஏன்னா 7th டே ஸ்கூலில் எனக்குன்னா பைபிள் பிள்ளைகளுக்கு தெரியணும், அதுதான் மெயின். அங்கே பைபிள் ஒரு சப்ஜெக்டு. 2 பிள்ளைகளும் +2 வரைக்கும் 7th டேயில் படிக்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு இங்கே எதுக்கு படிக்க வைக்க அப்படியெல்லாம் அது தெரியாது. ஸ்கூல் நல்ல ஸ்கூலு, நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கொண்டு சேர்த்து ஆண்டவர் கிருபையில் பிள்ளைகளை நல்லா படிக்க, நல்ல பிள்ளைகளை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நல்ல குடும்பத்தை ஆண்டவர் கொடுத்தார். அவங்க ஊரில் முத கிறிஸ்டின் மேரேஜ் எங்களுக்கு தான். அப்போ எல்லாம் ஒரு 2-3 வீடு தான் கிறிஸ்டின் வீடாக இருந்துச்சு அந்த ஊரில். ஆனால் அதுக்கு பிறகு இப்போ பார்த்திங்கன்னா 2-3 வீடு தான் ஹிந்து வீடாக இருக்குது. அந்த அளவுக்கு ஆண்டவர் அந்த ஊரவே மாற்றி இருக்கிறார். அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த 10 வருட காலமும் பயங்கரமான ஒரு போராட்டத்தின் காலம்தான். ஆனாலும் கர்த்தர் என்னை வெட்கப்படுத்தவே இல்லை. ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொன்னது போல் ஆண்டவர் என்னோட கூட இருந்தார். நான் வைராக்கியமாக இரவு பகல் ஃபுல்லாக ப்ரேயர் தான். இவங்க பெரும்பாலும் என்ன செய்வாங்க, நைட் டியூட்டி போக மாட்டாங்க. அப்போ நான் ஜோம் பண்ணேன், ஆண்டவரே நைட் டியூட்டி போனால் எனக்கு நைட்டெல்லாம் ஜோம் பண்ணலாமே. ஏன்னா வீட்டில் இருந்தால் ப்ரேயர் பண்ணக்கூடாது, பைபிள் படிக்கக்கூடாது, பைபிளெல்லாம் ஒழிச்சு தான் வைப்பேன். பிள்ளைகளுக்கும் வசனத்தை சொல்லி கொடுக்கக்கூடாது. அவங்க இருக்கும்போது எதுவுமே நான் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது நான் வைராக்கியமாக ஆண்டவருக்குள்ளே இருந்து எப்போ நைட்டு 12 மணிக்கு வருவாங்க, 1 மணிக்கு இதை டெஸ்ட் பண்ணுறதுக்காகவே வீட்டுக்கு வருவாங்க. ஏன்னா எப்போ வந்தாலும் டப்புன்னு கதவை திறப்பேனா, என்ன இன்னும் தூங்கலையா அப்படிம்பாங்க. ஜோம் பண்ணிகிட்டு இருப்பேன், பைபிளை கொண்டு எங்கேயாவது ஒழிச்சு வைப்பேன், தூங்கவே மாட்டேன். ஆனாலும் என் தேவன் ஜீவனுள்ள தேவன். 10 வருடம் ஜோம் பண்ணேன். ஆண்டவர் அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுத்தார். ஆண்டவர் ஃபஸ்ட்டு அன்பாக கூப்பிடுவார். நம்ம வரலன்னா வலையை போடுவார், கொக்கி இழுக்கும். அப்படி சில சிக்ஷைகளை எல்லாம் ஆண்டவர் அனுமதித்து ஆண்டவர் பாதையில் கொண்டு வந்தார். அதற்காக ஏன்னா எங்கள் சொந்தம் பந்தம் இனஜனம் எல்லாமே சொன்னாங்க, இதெல்லாம் மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லை. மற்ற மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லை. உண்மையுள்ள மனுஷன் கர்த்தர் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை கொடுப்பார். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டார். ஏன்னா அவங்ககிட்ட வேற ஒன்றுமே கிடையாது. அந்த ஹிந்து வைராக்கியம், அந்த விக்கிரக வைராக்கியத்தில் தான் இருந்தாங்க. அதிலிருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு நம்மளால் முடியாது. ஆண்டவரால் முழங்காலால் எல்லாமே நம்ம என்ன செய்யலாம், சாதிக்கலாம். பிள்ளைகளையும் அதே போல தான் வசனத்தின்படி வளர்க்க கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்தார். என்னோட பலனோ என்னோட இதே இல்லை. 2 பிள்ளைகளும் நல்லா ஊழியம் செய்வாங்க. பையன் நல்லா ஊழியம் பண்ணுவான். அவனுக்கு இப்போ வயசு 26, பாப்பாவுக்கு 23. ஆண்டவருடைய பெரிய கிருபை. வாலிப பிள்ளைகள்லாம் இன்னும் அதிகம். ஏன்னா இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் பார்க்குறோம் எப்படி எல்லாமோ சூழ்நிலை இருக்குது. ஆனால் கர்த்தர் என்னுடைய பிள்ளைகளை கர்த்தர் வேலியடைத்து பாதுகாத்து வச்சிருக்க. அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். பிள்ளையாண்டவனை நடத்த வேண்டிய வழியில் நடத்து, முதிர் வயதிலும் அதை அவன் விடாது இருப்பான்னு நான் கொஞ்சம் சிரிச்சுப்பேன். ஆனால் அவங்க அப்பா இருக்கும்போது எதுவுமே நம்ம கண்டிஷன் பண்ண முடியாது. ஆனாலும் இந்த வசனத்தை சொல்லி தான் பிள்ளைகளை அடிப்பேன். மீதி வசனம் அவங்க சொல்லணும். ரொம்ப கையாளவே மகனை பயிக்கிறான்னு எங்கள் பாப்பா சொல்லுவோம், மகன் தானே போட்டிருக்கு, மகளை போடலை இல்லை அப்படின்னு சொல்லுவாள். ஆனால் அப்படி ஆண்டவர் வசனத்தின்படி அந்த பிள்ளைகளை வளர்க்க எனக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுத்தார். அதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் இந்த நாட்களில்
தகுதியே இல்லாத என்னை இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தினதுக்காக நான் நன்றி செலுத்துக்கிறேன். அதேபோல் எங்கள் மாமியார் குடும்பம் எல்லாம் பயங்கர ஹிந்து தான். அதுக்கப்புறம் எங்கள் மாமியார் ரசிக்கப்பட்டாங்க, மாமனார் ரசிக்கப்பட்டாங்க. இன்றைக்கி ஆண்டோடைய ராஜ்யத்தில் இருக்காங்க. அவங்க கூட பிறந்த 2 தங்கச்சி, இவங்க ஒரு அதான். அவங்க 2 தங்கச்சியும் வைராக்கியமான இவங்க எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி அவங்க இன்னைக்கு அதில் தீவிரமாக இருக்காங்க. கர்த்தர் அவங்களையும் ஒரு நாள் கொண்டு வருவார்னு நான் விசுவாசித்து ஜெபம் பண்ணிகிட்ருக்கோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இல்லை சவுண்டே இல்லையே. திருச்சியில் வந்து நல்லா சவுண்டு கேட்குன்னு பார்த்தா சவுண்டே இல்லையே. நல்ல சத்தமாக ஒரே சவுண்டில் அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இங்கே வந்து அதாவது திருச்சி BMFI பிஸ்னஸ் மேன் ஃபெலோஷிப்பில் வந்து எங்களோட சின்ன ஒரு டெஸ்டிமனியை உங்கள்கிட்ட பேசுறதுக்காக எங்களை கூப்பிட்ட கிருபைக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இங்கே நம்ம BMFIயில் இருக்கிற ஒவ்வொரு பொறுப்பாளர்கள் அவங்களுக்கு உண்மையிலேயே நான் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அருமையான அண்ணன் ஆரோக்கியராஜ் அண்ணன் அவங்க தான் எனக்கு என்ன வந்து கூப்பிட்டாங்க. உண்மையிலேயே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதாவது திருச்சியில் போகிறோம், திருச்சியில் ஏன்னா நான் தமிழ்நாடு மட்டும் இல்லை மற்ற இடங்களுக்கெல்லாம் புறப்பட்டு போயிட்டு இருக்கிறோம். நான் வந்து ஒரு காவல்துறை குடும்ப ஜெப ஐக்கியத்தோட ஒரு கோஆர்டினேட்டர் இந்தியா ஃபுல்லாவுக்கும். அந்த அளவுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அன்னைக்கு கூப்பிட்டோன்னா நான் கண்டிப்பாக வரேன். எனக்கு ஆண்டோட சத்தியத்தை சொல்கிறது மற்ற எல்லா இடங்கள் என்னோட சத்தியத்தை சொல்கிறன்றது மட்டும் இல்லை, என்னோட சாட்சி. அதாவது நான் எப்படி இருந்தேன், எப்படி இருக்கிறேன் அப்படின்ற காரியங்களை நான் சொல்லணும். எல்லா இடத்துக்கும் என்னோட டெஸ்டிமனி தான் சொல்லணும் அப்படின்றதான் என்னோட நோக்கம். அது அண்ணன் கூப்பிட்டோன்னு நான் வரேன் அப்படின்னு சொன்னேன். ரொம்ப சந்தோஷம். உங்களெல்லாம் பார்க்கறதில்ல. உண்மையிலே நான் ஒரு சின்ன பையன் தான் இந்த இடத்துல. ஆனால் எனக்கு பெரியவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்கீங்க. எல்லாரும் டாக்டர், இன்ஜினியர்ஸ் எல்லாருமே நிறைய பேர் இருக்கீங்க. உண்மையிலே பார்க்குறது எனக்கு பயமாக இருக்கு அந்த இடத்துல. சரிங்களா? உண்மையில நான் அந்த இடத்துல நிற்கிறது நான் தகுதியானவனா அப்படின்னு உண்மையிலே எனக்கு தெரியல. ஆனால் ஆண்டவர் தகுதிப்படுத்தி வச்சிருக்கிறார். தகுதி இல்லாமல் இருந்தால் என்னை கண்டிப்பாக இங்கே நான் வர முடியாது, இந்த இடத்துல வந்து நான் பேச முடியாது. ஆண்டவர் தகுதிப்படுத்தி கூட்டு வந்திருக்கிறார். இதை முன்குறித்த தேவனுக்கு நான் நன்றி சொல்லணும். ஃபர்ஸ்ட்ல எனக்கு பேசினாங்க என்னோட மிஸ்ஸஸ். அவங்க உண்மையிலேயே முத நான் கலந்துக்கிற கூட்டத்தில் மட்டும் இல்லை, அநேக இடங்களில் நாங்கள் போயிருக்கிறோம். மைக்கில் பேசினதுக்கு இன்னைக்கு தான் முத பேசியிருக்கேன். நல்லா பேசுறாங்க. இனிமேல் கூட அவங்க நல்லா பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் அந்த 33% 50% கூட கொடுக்கலாம் போல. நல்லா இருக்குங்கிறது ரொம்ப சந்தோஷம். உண்மையில என்ன ஆண்டவர்களை நான் அந்த இடத்துல நிற்கிறதுக்கு மட்டும் இல்லை, எனக்கு இடங்களுக்கு என்ன ஒரு ஊழியக்காரனா நான் இந்தியா ஃபுல்லா போறதுக்குள்ள காரணமே என்னோட மனைவி தான். முதல்ல நான் என்னோட பேர் என்னோட குடும்பத்தை நான் அறிமுகப்படுத்துகிறேன். என் பேர் ராஜ்குமார். நான் வந்து எனக்கு ஒரே ஒரு மனைவி தான் மனைவி இருக்காங்க. சார் சொன்னாங்க ஒரே ஒரு லேடிஸ் தான் இருப்பாங்க அப்படின்னா ஒரே ஒரு லேடி என்னோட மனைவி மட்டும் தான் இருக்காங்க. அப்புறம் எனக்கு 2 பிள்ளைங்க. என் மகன் ஒருத்தன், மகனுக்கு 26 வயசு. இப்போ அவன் மதுரையில் டிராவல்ஸ் வச்சிருக்கிறேன். அவன் ஆக்சுவலாக நாங்கள்லாம் காரில் வந்திருப்போம். இன்னைக்கு அவன் வந்து மேகமலை ஒரு சின்ன ஒரு ப்ரோக்ராம், அதுக்காக அவன் போயிருந்தேன். என் மகன் வந்து இப்போ லீவில் வந்திருக்கிறா. அவளுக்கு வந்து செமஸ்டர் லீவு. அவளுக்கு இந்த 24ஆம் தேதி அவளோட எக்ஸாம் முடியுது. 5 வருஷம் மதுரை ஆண்டவர் கிருபையினால கோயம்புத்தூரில் படிக்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை பாராட்டினார். BA அங்கே தான் படித்தா, MA அங்கே தான் படித்தா. ஆனால் நிறைய பேருக்கு என்கிட்ட கேட்பாங்க, எதுக்கு உங்கள் மகளை கொண்டு அங்கே படிக்க வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா நானும் என்னோட மனைவி வீட்டில் இருந்த நாட்களே கிடையாது. நாங்கள் எப்பயுமே டியூட்டி முடிச்சாங்கன்னா அடுத்த நிமிஷம் வேற ஏதாவது ஒரு வீட்டில் இருப்பேன். அப்போ வீட்டில் போகும்போதெல்லாம் கேட்பாங்க நிறைய பேர், நீங்கள் எப்போ டியூட்டி போவாங்க, எப்போ உங்களுக்கு டியூட்டி அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா நைட்டு 9 மணி டியூட்டி. ஆனால் அவங்க வீட்டில் இருக்கும்போது மணி 8:30 மணி ஆகிருக்கும். நாங்கள் வீட்டில் 4 மணிக்கு போயிடுவோம். நான் 2 மணிக்கு நான் டியூட்டி முடிச்சு வீட்டுக்கு வந்திருப்பேன். ஆனால் 4 மணிக்கு நான் சொல்லிடுவேன், என்னோட ஒய்ஃபிட்ட சொல்லிடுவேன், ரெடியாக இருந்து நம்ம சந்திக்க போனோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி நாட்கள்லாம் கடந்து போச்சு. ஆனால் அதனால தான் நான் வந்து என்னோட மகளை வந்து அவள் தனியாக தான் இருப்பாள். எப்பயுமே வீட்டில் தனியாக தான் இருப்பாள். என் மகன் அவனோட காலேஜ் நிமித்தமாக அவன் காலேஜ் போயிடுவேன். அவன் தனியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் என்னோட மகளை வந்து தனியாக இருக்கிறதுன்றது சின்ன பிள்ளைலேருந்து தனியாக தான் இருப்பாள். ஏன்னா நான் வந்து வீட்டில் இருக்கிறதுன்றது வேறு, என்னோட ஒய்ஃபும் அப்படி, நாங்கள் 2 பேரும் அப்படி தான் ஓடிட்டு இருந்ததுனால அவளை வந்து கோயம்புத்தூரில் படிக்க வைக்கின்ற ஒரு சூழ்நிலை. நிறைய பேர் கேட்டாங்க. அவங்கள்ட்ட எல்லாம் நான் சொன்ன காரியங்கள், நான் வீட்டில் நாங்கள் இருக்க மாட்டோம், ஊழியத்தின் நிமித்தமாக வெளியே போகிறதுனால அவளை நாங்கள் அங்கே வந்து படிக்க வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுலேயும் நிறைய பேர் திரும்ப கேட்பாங்க. திரும்ப நான் சொல்கிற பதில் ஒரே பதில் அதுதான். வேற எதனா மாற்றி சொல்ல முடியாதுல்ல அப்படின்றத நான் சொன்னோம். ஆண்டவர் அற்புதமாக, அதாவது என்னோட சம்பளம் மட்டும் நான் என்னோட 2 பிள்ளைங்களை படிக்க வச்சிருக்கிறேன். நான் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் தான் படிக்க வச்சேன். என் பிள்ளைங்களை என் மகன் வந்து BBA தான் படித்தான். MBA படிக்க வைக்கிறதுக்கு அவனுக்கு வந்து விருப்பம் இல்லை, படிக்கிறது விருப்பம் இல்லை. அதனோட டிராவல்ஸ் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்றது அவனோட நோக்கம். அதனால் அந்த காரியங்களை அவனை இது பண்ணிட்டோம்.
அப்புறம் வந்து அவளுக்கு வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்படின்றது ஆண்டவர் கொடுத்த காரியங்கள் தான். அந்த காரியங்கள் அவளை வந்து இன்னைக்கு 5 வருஷம் அங்கே நல்லபடியாக முடிக்க ஆண்டவர் கிருபை பாராட்டினார். இந்த காரியங்கள் எல்லாம் என்னோட உண்மையிலேயே சொல்கிறேன், எந்த ஒரு லஞ்சம் அப்படின்றத எங்கேயுமே வாங்கினது கிடையாது. என்னோட வண்டியில் கூட தான் அதாவது யாத்ராமம் 23:8 பிற்பகுதியில் இருக்கும், பரிதானம் வாங்காதிருப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த வசனத்தை நான் எடுத்துக்கிட்டு நான் என்னோட வண்டியில் கூட எழுதி போட்டிருப்பேன், பரிதானம் லஞ்சம் அப்படின்னு சொல்லி வாங்கக்கூடாது அப்படின்னு வசனத்தை நான் எழுதி போட்டிருக்கேன் என்னோட 2 வீலரில். அப்படிதான் என்னோட காரியங்கள். நான் வந்து என்னோட வேலையில் நான் இருக்கிறது. நான் வந்து ஒரு ஹிந்து குடும்பத்தில் உள்ளவன். நான் பரம்பரை ஒரு ஹிந்து, வைராக்கியமான ஒரு ஹிந்து குடும்பத்தில் உள்ளவன். நான் அதில் என்ன சொல்லணும்னா, இப்போ ஆர்எஸ்எஸ்ல நான் தீவிரவாதி. நான் மற்றவங்கள இல்லை, நான் ஒரு தீவிரவாதத்தில் அதாவது தீவிரமான தொண்டன். அதில் தீவிரவாதி இல்லை, தீவிரமான தொண்டன். அதில் நான் எப்படின்னா, காலையிலையும் சாயந்தரம் என்னோட ஆர்எஸ்எஸ் பரேட் நான் செய்யாமல் நான் ஸ்கூலுக்கு போனதும் கிடையாது, எங்கேயும் போனது கிடையாது. அப்படி நான் வைராக்கியமாக கையில் ஒரு நூல் கட்டினா நெத்தியில் ஒரு குங்கும பொட்டு எப்பயுமே இருக்கும். அந்த குங்கும பொட்டு வச்சிருந்தா என்ன எல்லாரும் சொல்லுவாங்க, குங்கும பொட்டு குமார் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ஊரில் சொல்லுவாங்க. என்னோட படித்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் என்னோட பேர் ராஜ்குமார் அப்படின்னா. அப்போ ஊரில் எல்லாருமே சொல்லுவாங்க குமார் அப்படின்னா என்னோட பெயர் எல்லாருக்குமே குங்கும பொட்டு குமார் அப்படின்னு தான் சொல்லி தெரியும். இப்படி நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். எங்கே போனாலும் கிறிஸ்தவங்களுக்கு எதிராக. இப்போ நீ இருக்கிற மாதிரி கிறிஸ்தவங்க அந்த நாட்கள் நான் இருக்கும்போதெல்லாம் இருக்க முடியாது, விட மாட்டோம் நாங்கள். அதை என்னோட காரியங்கள் அப்படிதான். கிறிஸ்தவங்களை எங்கே பார்த்தாலும் அடிக்கணும், இயேசுவை பார்த்தா எங்களுக்கு பிடிக்காது, பைபிள் பார்த்தா எரிக்கணும், இல்லைன்னா கிழிச்சு போடணும். அதான் எங்களோட நோக்கம். அப்போ நல்லா இருக்குங்களே, எல்லாம் மௌனமாக இருக்கீங்களே. அதாவது அன்னைக்கு உள்ள காலங்கள் அப்படி. அதுக்கு அதாவது கிறிஸ்துவுக்கு எகெயின்ஸ்டா என்னென்ன காரியங்கள் பண்ணணுமோ, கிறிஸ்தவங்களுக்கு எதிராக என்னென்ன காரியங்கள் பண்ணணுமோ, எங்கெங்க மத பிரச்சனைகள் வருதோ அங்கங்க முதல்ல நிற்கிறது நாங்களாக தான் இருக்கணும். அப்படின்னு எங்களோட காரியம் எங்க இருந்தாலும் முதல்ல இருக்கணும். அதாவது பந்திக்கு படைக்கு பின்னுவாங்க, நாங்க படைக்கு முந்தி நிற்போம், பந்தி பின்னாடி தான் இருப்போம். அதாவது என்ன காரியம்னா, இயேசு அப்படின்னு சொல்லி யாருமே எங்களோட ஏரியாக்குள்ளே வரக்கூடாது அப்படின்ற காரியங்கள். ஊழியம் பண்றதுக்கு ஊருக்கு வருவாங்க. இன்னைக்கு நான் ஊழியக்காரனா இருக்கிறேன், ஆண்டோட பெரிய கிருபை. ஆனா அந்த ஊழியம் அப்படின்னு சொல்லி எங்க ஏரியாக்குள்ள வருவாங்க. அந்த நாட்கள்ல வந்து இன்னைக்கு வர மாதிரி இல்லை, அன்னைக்கு நடந்தே தான் வருவாங்க. இன்னைக்கு நம்ம எங்க போனாலும் நான் எங்க போனாலும் 2 வீலர்லாம் போவேன் நம்ம ஊழியம் பண்றதுக்கு. அதில் ஊழியமே உண்மையிலே நான் சொல்றேன், அது ஊழியமே கிடையாதுன்னு நான் சொல்ல முடியும். எங்க போனாலும் வந்து வண்டியில போறோம், ஃபிளைட்ல போறோம், கார்ல போறோம், 2 வீலர்ல போறோம், இதெல்லாம் ஊழியமே கிடையாது. அந்த நாட்டில் போய் பார்த்தோம், அந்த காரியங்கள் அப்புறம் சொல்றேன். இப்படி இந்த ஊழியக்காரங்க வரும்போது அவங்க வந்து ஒரு வெயிலுக்கு இப்போ உள்ள வெயில் மாதிரி இல்லை, இப்போ உள்ள வெயில் அதே மாதிரி தான் இருக்கும், இப்போ அதே மாதிரி தான். அந்த வெயிலுக்கு அவங்க இது பண்றது ஒரு குடை வச்சிருப்பாங்க, பைபிள் கையில் வச்சு கொண்டு வருவாங்க. இவங்களை பார்த்து எங்களுக்கு ஒரே கொண்டாட்டமா இருக்கும். அதான் இந்த ஏரியாவுக்குள்ள சிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாயை விட்டு விரட்டுவோம் நாங்க. எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அவங்களுக்கு, இல்லை எங்களுக்கு. ஒண்ணுமே என்ன இது வரைக்கும் அவங்க அது வஞ்சதே கிடையாது. என்ன ஏன் இப்படி நீ விரட்டுற அப்படின்னு கூட என்ன கேட்டது கிடையாது அவங்க. ஆனா எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் அவங்க ஓடுவாங்க. ஆனா அங்க போய் பார்த்துட்டு சிரிச்சுட்டு தான் போவாங்க. அப்ப அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் போல, இவன் என்னைக்கா ஒரு நாள் ஊழியக்காரனா வர போறான், நம்மள மாதிரி ஒரு நாள் ஓட போறான் அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்பாங்க போல. அப்படி அந்த காரியங்களை வந்து அந்த நாட்கள்ல இருந்தோம். அதே மாதிரி எங்கேயாவது ஒரு கிறிஸ்தவங்கள் இந்துக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனைகள் வந்துச்சுன்னா முதல் ஆளா வண்டியில ஏறி நிற்கிறது நாங்க தான். கடலக்கல் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஜல்லி கல், அது ரூல் தடி எங்களுக்கு ஒரு கம்புலாம் வச்சிருப்போம், இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு முதல் ஆளா நிற்கிறது நாங்க தான். இப்போ அந்த ஏரியாக்கள்ல யாரையும் தேட வேண்டியதில்லை. முதல்ல வந்து பார்த்தாச்சுன்னா குமாரங்க மேல நிற்பான் வண்டியில. அப்படி நாட்கள் 1982 நீங்க பாத்தீங்கன்னா அங்க மண்டைக்காடு அப்படின்னு சொல்லி அந்த கோயில்ல அந்த ஏரியாவில் ஒரு பிரச்சனை நடந்துச்சு. அப்ப கிறிஸ்டின் ஹிந்து பிரச்சனை. அதுல வந்து குமார்னு சொல்லி ஃபயரிங்ல இறந்துட்டாரு. அப்ப நாங்க படிச்சிருந்த நாட்கள். அப்ப அந்த செய்தி எங்களுக்கு தெரிஞ்சு உடனே நாங்க வந்து ஒரு கம்பு உண்டி அதுல தியாகி குமார் நினைவு கம்பம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து எங்களுக்கு செய்தி கேட்டுச்சு இல்லையா, உடனே நாங்க அந்த காரியங்களை எல்லாம் பண்ணோம். ஒரு இந்து முன்னாடி கொடி ஒன்று ஊண்டி தியாகி குமார் நினைவு கம்பம் அப்படின்னு சொல்லி அந்த இதில் கொடியெல்லாம் ஏற்றி இது பண்ணோம். அந்த மரம் வந்து பெரிய மரமாச்சு. ஒரு 3 பேர் 4 பேர் பிடிச்ச கூட இதாகாது, அந்த அளவுக்கு பெரிய மரம் ஆனது. லேண்ட் ஆர்டர் பிரச்சனை ஆனது. அந்த மரத்தை முடிச்சாங்க. ஏற்றின அந்த மரத்தை நாட்டினது நான் மட்டும்தான். ஆனால் முடிச்சது லேண்ட் ஆர்டர் பிரச்சனைலாம் முடிஞ்சிச்சு. அப்போ எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னு பார்த்துங்க அந்த நாட்களில். அப்படி அந்த எண்ணெய் ஆண்டவர் இந்த அளவுக்கு வச்சிருக்கிறாரு. எப்படின்னா உண்மையில நான் வந்து 1988 வந்து காவல்துறையில் நான் பணியில் சேர்ந்தேன். நான் அப்போ எல்லாம் சேரும்போதெல்லாம் நான் வைராக்கியமான ஒரு பிரஜாதி குடும்பத்தில் இருந்து நான் வந்தேன். நான் சபரிமலைக்கு 3 தடவை போயிருக்கேன், பெரிய பாதை சின்ன பாதை அப்படின்றதெல்லாம் போயிருக்கேன். பழனிக்கு மதுரையில் ஒரு பாத யாத்திரை போயிருக்கேன். எந்தெந்த கோயிலுக்கு உண்டோ எல்லா கோயிலுக்கும் நாங்கள் வந்து பாத யாத்திரை, அதாவது ஊர்வலம் போகாத இடங்கள் கிடையாது. இந்த ஐயப்ப சாமி கோயில் சீசன்ல நாங்கள் பஜனை பாட்டு அதை எல்லா வீடுகளுக்கும் போய் இப்போ நம்ம அதாவது
கிறிஸ்மஸ் இதுக்கு போகிறோம் பார்த்தீங்களா, சண்டே கிளாஸ் போட்டு அதே மாதிரி நாங்கள் பஜனை பாடிட்டு போவோம் ஒவ்வொரு வீட்டுகளையும், கார்த்திகை மார்கழி இந்த தை மாதம் வரைக்கும். அப்போ ஐயப்ப சாமி கோயில் அந்த இருமுடியெல்லாம் கட்டி போகும்போது முன்னாடி சாமி ஆடிட்டு போகிறது எல்லாமே நாங்கள் தான் இருப்போம். அந்த ஆட்டம் போட்டு போகிறது அது எங்களுக்கு ஒரு ஜாலியாக இருக்கும் அந்த நாட்களில். அப்புறம் மதுரையில் எங்களோட ரிசல்ட் மாரியம்மன் கோயிலில் ஒரு 2-3 தடவை நான் வந்து கோயில் கமிட்டியில் இருந்தேன். அப்போ சிலமா விளையாடுறதுலேருந்து வானவேடிக்கை வர்றது எல்லாமே நான் தான் அந்த நாட்களில். அதாவது அந்த வைகை ஆற்றுக்கு போய் அங்கே கரகங்கள்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. அப்படி நாட்கள்லாம் இருந்துச்சு. நாம் கோயில் கமிட்டியில் இருந்ததுனால ரொம்ப சந்தோஷமாக வருவாங்க எங்களோட மக்கள். அதாவது ரிசல்ட்டில் உள்ள மக்கள் அந்த கூழ் டெய்லி கூழ் கொடுப்பாங்க. அப்போ அந்த காரியங்களுக்காக இது பண்ணுவோம். அப்படி இருந்த நாட்கள் உண்டு. அநேக நாட்கள் அப்படியே கழிஞ்சு போச்சு. 1992 எங்களோட மேரேஜ் இவ்வளோ காரியங்கள் 1991 ஆமாம் 91 லாஸ்ட்லேயும் நாங்கள் பேசிட்டாங்க. அப்போ அவங்க வந்து வைராக்கியமான ஒரு கிறிஸ்டின் குடும்பம், நான் வந்து ஒரு வைராக்கியமான ஹிந்து குடும்பம். எங்களோட ஊரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சுமார் 2000 குடும்பங்கள் இருக்குது. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் 10 பேருக்குள்ளே தான் இருப்பாங்க கிறிஸ்டின் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை ஏற்றுக்கிட்டவங்க. மீதி எல்லாருமே என்ன மாதிரி உள்ளவங்க தான், அந்த நாட்களில் நான் இருந்த மாதிரி உள்ளவங்க எல்லாருமே. அப்போ இவங்க வீட்டில் எல்லாருமே நான் சொல்லிட்டு நான் வந்து போலீஸ் வேலைக்கு வந்துட்டேன். அவங்க அப்பா போலீஸில் இருந்தாங்க. அவங்க பெரியப்பா அண்ணன் வந்து போலீஸில் இருந்து பேசி ரிட்டையர் ஆகிட்டாரு. அவங்க எல்லாமே மதுரையில் தான் இருந்தாங்க. இவங்க எல்லாமே மதுரையில் தான் இருந்தாங்க. அவங்களுக்கு மேக்கா மண்டபம் அப்படின்னு ஒரு ஊர், அவங்களோட தக்கலை தாண்டி அவங்களோட ஊர். எனக்கு அதுலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தாண்டி BN அப்படின்னு என்னோட ஊர். அதாவது திருவட்டார் போகிற வழி, அந்த திருப்பூர் ஃபால்ஸ் போகிற ரூட்டில் தான் எங்களோட 2 ஊரும் இருக்குது. அப்போ அவங்க இது பண்ணிட்டு இருக்கும்போது இவங்களோட அம்மா அப்பாட்டெல்லாம் அதை சொல்லிட்டோம், நாங்கள் வந்து ஹிந்துவில் தான் கல்யாணம் பண்ணுறது மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு வந்து இந்த மேரேஜ் காரியங்களை பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 மாதம் அப்படியே போயிடுச்சு. சரி இவன் வந்து ஒன்றும் வரமாட்டான் போல, தேரமாட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க. சரி நானும் ஒன்றும் பேசலை. சரி இவங்க வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அப்படி இது பண்ணிட்டோம். 1992 திரும்ப 2வது அந்த காரியங்களுக்கான கல்யாண காரியங்களுக்கான பேச்சுகள் திரும்ப 2வது பண்ணாங்க. எங்கள் அம்மா அப்பா சொன்னேன், நான் வந்து அவங்க கிறிஸ்டின்ல தான் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி தருவோம் அப்படின்றாங்க. எப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா அம்மாட்ட கேட்டோம். இந்த உன்னோட விருப்பம் எது இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எங்கள் அம்மா அப்பா. எனக்கு அப்போ ஒரு சந்தோஷம், சரி ரைட்டு எனக்கு கிறிஸ்டின்லையாவது பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கலாம். ஏன்னா எனக்கு அவங்கள பிடிச்சிருச்சு. லவ் மேரேஜ் கிடையாது. சார் கேட்டாங்க லவ் மேரேஜ் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. லவ் மேரேஜ் கிடையாது, அப்படி வச்சுக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. எங்கள் அம்மா அப்பா எல்லாம் ஊரில் தான் இருந்தாங்க. அப்போ சொல்லி எல்லாமே காரியங்கள் எல்லாம் பேசி எல்லாம் இது பண்ணிட்டோம். கிறிஸ்டின்ல கல்யாணம் பண்ணுறதுக்குள்ள காரியங்கள் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ அதாவது கொஞ்ச நாளைக்கு சும்மா மட்டும் தானே கல்யாணம் பண்ணிட்டு தானே, அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் மாதிரி நம்ம காரியங்களுக்கு தான் நம்ம இது பண்ண போகிறோம். கல்யாணத்துக்கு கோயிலில் போகிறோம், தாலி கட்ட போகிறோம், வரப்போனோம், அவ்வளோதான், அதெல்லாம் முடிஞ்சில்ல அப்படின்னு சொல்லி நான் அந்த காரியங்கள் இருந்தேன். ஆனால் ஆண்டவர் அந்த காரியங்களில் ஆண்டவர் முன்குறிச்சிருக்கிறார். அந்த காரியங்களை எப்படி இவனை என்னென்ன காரியங்கள் பண்ணால் எப்படி அவன் வருவான், மற்ற காரியங்களை இவனை எப்படி எடுத்து பயன்படுத்தலாம், எப்படி இந்த காரியங்களை வச்சிருந்து அவன் எப்படி ஓடுவான் இந்தியா முழுவதுக்கும் அப்படின்ற காரியங்களை ஆண்டவர் அன்னைக்கே வந்து தெரிஞ்சு வைத்திருக்கிறார். அந்த காரியங்களுக்காக தான் ஆண்டவர் வந்து அன்னைக்கே அந்த காரியங்களை பயன்படுத்தியிருக்கிறார், அந்த காரியங்களை தெரிஞ்சு வச்சிருக்கிறார். அப்போ நான் சொல்லிட்டேன், இவங்க வீட்டில் சொல்லிட்டு நான் வந்து சரி நீங்கள் திரும்ப 2வது பேசுகிறேன், நான் ஹிந்துவில் கல்யாணம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா எல்லாம் சொல்லிட்டாங்க. இல்லை அவங்க அம்மா தான் ரொம்ப தீவிரமாக இருந்தாங்க. இல்லை நீங்கள் கிறிஸ்டின்லாம் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ரைட்டு வேறு முடியல அப்படின்னு கேட்டேன். முடியல, சரி நீங்கள் நான் அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் திரும்ப அவங்க சொல்லிட்டாங்க, நீங்கள் சரி பரவாயில்ல நீங்கள் ஹிந்துவில் கல்யாணம் பண்ணாலும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி பண்ணிட்டு திரும்ப ஒரு நாள் நான் அந்த கல்யாண காரியங்கள் பண்ணுறதுக்காக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரி நம்ம முத ஒரு பொண்ணை வந்து கிறிஸ்டின்லேருந்து ஹிந்து ஆக்க போகிறோம், ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஊருக்கு மேரேஜ் விஷயமா பேசுறதுக்காக ஊருக்கு போகிறேன். லீவில் ஒரு 2-3 நாள் லீவ் எடுத்துட்டு ஊருக்கு போகிறேன். ஊருக்கு போகும்போது எங்களோட பெரியப்பா மகன் பஸ் இறங்கி போச்சுன்னா ஒரு 4வது வீடு அவங்களோட வீடு. அப்போ என்னோட அப்பாவோட பெரியப்பா மகன் அண்ணனோட வீடு, எங்கள் பெரியப்பா வீடு. அவர் ஒரு செக்கிங் இன்ஸ்பெக்டர். அவங்க மகன் தம்பி இருக்கிறான். அவன் வந்து இப்போ எங்கள் ஊரில் பொறுத்தளவில் பெரும்பாலும் எது வேணுச்சுன்னா அண்ணன் தம்பி அப்படின்லாம் கூப்பிட மாட்டோம், பெரும்பாலும் பேர் சொல்லி தான் கூப்பிடுவாங்க. அப்போ குமார் இப்போ தான் வரியா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆமாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணோன்னே நீ மேரேஜ் ரெடி பண்ணியாச்சா அப்படின்னு சொல்லி கேட்டான் அவன் எனக்கு. ஆமாம் அப்படின்னு. நீ கிறிஸ்டினில் கல்யாணம் பண்ண போறியா அப்படின்னு கேட்டேன். இல்லையே அப்படின்னு நான் ஹிந்துவில் தான் கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ அவன் அடுத்த வாரத்தை அவன் சொல்கிறான், இப்போ நீ கிறிஸ்டினில் கல்யாணம் பண்ண போகிறதா உன்னோட உள்ள பசங்க எல்லாம் சொல்கிறாங்க, அப்படி இருந்தால் ரத்த ஆறு ஓடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்றாங்க. நான் ஆக்சுவலாக பண்ணது வந்து ஹிந்துவில் தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி நான் நினச்சிருந்த காரியங்கள். ஆனால் அவன் இப்படி சொல்கிறான். இப்போ ஆண்டவர் எப்படி ஏதோ ஒரு நோக்கத்தோடு ஆண்டவர் இந்த காரியங்களை பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டு நான் உடனே அடுத்த நிமிஷம் எதுவுமே யோசிக்கலை. நான் உன்ட்ட சொன்ன காரியங்கள் இனிமேல் தான் நான் கிறிஸ்டினில் கல்யாணம் பண்ண போகிறேன், நீ சொல்லு யார்கிட்ட வேணாலும் சொல்லி எந்த ஆறு வேணாலும் ஓடணும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். குமார் நீ வந்து பிரச்சனையை உண்டாக்காத அப்படின்னு சொல்லி சொன்னான் அவன். இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிரச்சனை வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு எங்கள் அம்மா அப்பாட்ட சொன்னேன், நான் கிறிஸ்டினில் மேரேஜ் பண்ண போகிறேன்னு. உன்னோட விருப்பம் நீ எது பண்ணுறது நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்க.
அப்புறம் அதை முடிச்சுட்டு வந்து என்னோட பேட்ச் மட்டும் தான் எல்லாமே எங்களோட ஊரில் உள்ள சிஎஸ்சி சர்ச்சில் இருக்கிறாங்க. அவங்களோட சொன்னேன், நான் வந்து கிறிஸ்டினில் மேரேஜ் பண்ண போகிறேன், இதோட காரியங்கள் எதுவும் எனக்கு தெரியாது, நீங்கள் பண்ணி ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னா, எல்லாமே நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னாங்க. இல்லை இப்படி பிரச்சனை அப்படின்னாங்க. பிரச்சனை எதுனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நல்லபடியாக ஆண்டவர் கிருபையில் அற்புதமாக மேரேஜ் உள்ள காரியங்கள் பேசி முடித்தோம். நல்லபடியாக மேரேஜ் முடிஞ்சு கிறிஸ்டினில் ஆண்டவர் அற்புதமாக ரத்த ஆடும் ஓட வைக்கல, எந்த ஆறும் ஓட வைக்கல, மழை பெஞ்சு நல்ல தண்ணி ஆறு ஓடிச்சு. ஆனாலும் அப்பெல்லாம் விசுவாச குறைச்சல் தானே எங்களுக்கு, எனக்கு அப்போ ஒரு ஜென்ரேட்டர்லாம் எடுத்து வச்சுக்கணும். அப்போ அந்த கரண்டெல்லாம் அமர்த்துவோம், போஸ்ட் கம்பியில் இதெல்லாம் தூக்கி போய் கரண்டெல்லாம் அமர்த்திடுவோம் அப்படின்லாம் சொல்லி சொன்னாங்க. நாங்கள் ஒரு ஜென்ரேட்டர் அதெல்லாம் எடுத்து வச்சு, சரி சப்போஸ் நம்ம இதை இது பண்ணிட்டாங்கன்னா நம்ம ஃபெயில் ஆனது மாதிரி ஆயிருமே அப்படின்றதுக்காக எடுத்து வச்சோம். ஆனால் எதுவுமே அது ஒன்றும் உபயோகப்படவே இல்லை, கரண்ட் அமர்த்தவே இல்லை, எதுவுமே இல்லை. நல்லபடியாக மேரேஜ் முடிஞ்சு அற்புதமாக ஆண்டவர் கிருபையில் நல்லபடியாக சிஎஸ்ஐ மேரேஜ் எங்களுக்கு அற்புதமாக முடிஞ்சு எல்லாமே முடிச்சு வந்தாச்சு. அதுக்கப்புறமும் நான் வந்து என்னோட காரியங்களை நான் விட்டு கொடுக்க முடியாதுல்ல. நான் வந்து என்னோட காரியங்கள் எது அதுதான், கல்யாணம் மட்டும்தான் கிறிஸ்டின், அவ்வளோதான். அதுக்கு மேலே நான் வந்து சர்ச்சைக்கு போகிறதுன்றதுக்கும் அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் அவங்கள ஒன்றும் சொல்லலை, நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணிட்டீங்களா அதுக்காக நான் வந்து நீங்கள் சர்ச்சைக்கு வரணும் அப்படின்லாம் யாருமே சொல்லவும் இல்லை, என்னோட இதை பற்றியும் இல்லை. விருந்து காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சு நான் நீ சர்ச்சை போடுறப்போ நான் என்னால் வர முடியாது. நான் பழைய மாதிரி பழைய குருடி கதத்துறடின்னுவாங்கல்ல, அதே மாதிரி பழைய அந்த முருங்கை மரத்தில் இது ஏறுற மாதிரியே நானும் பழைய மாதிரி நானும் இது பண்ணிட்டேன். அப்போ எல்லாருமே அப்போ நினச்சிருக்காங்க, சரி ரைட்டு இவன் வந்து இனி கிறிஸ்டின் ஆகிட்டான், இனிமேல் இந்த காரியங்கள் எல்லாம் வரமாட்டான் அப்படி சொல்லி நினச்சிருந்த நாட்கள். அப்போ அவங்க சர்ச்சுக்கு போவாங்க, சர்ச்சுக்கு போகிறதுக்கு நான் தடையெல்லாம் பண்ண மாட்டேன். அப்போ சைக்கிள் தான் 92 சைக்கிள். அப்போ இவங்களை கொண்டு போய் எத்தனை மணிக்கு சர்ச்சு அப்படின்னு சொல்லி கேட்பேன். நான் சர்ச்சை கொண்டு போய் இறக்கி விட்டு எத்தனை மணி முடியும்னு கேட்பேன். 12 மணி முடியும்வாங்க. நான் 12:15 தான் போவேன் அவங்களை ஏற்றுறதுக்கு. ஏன்னா அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க, சர்ச்சு மட்டும் இருக்கும். அவங்கள போய் ஏற்றிட்டு வந்துடுவேன். அவங்க தனியாக நிற்பாங்க, என்னடா எப்போ வருவா வழிமேல் வெளியே வைத்து காத்துட்டு இருப்பாங்க என்ன. நான் அவங்கள வந்து அப்படியே சைக்கிளை கூட்டிட்டு திரும்பி பார்க்க மாட்டேன் சர்ச்சில். அப்படி திரும்ப நான் போயிட்டு அப்படியே வீட்டில் கொண்டு வரைக்கும் நான் போயிடுவேன், என்னோட வேலைகளுக்காக போயிடுவேன். இப்படி நாட்கள் கடந்துச்சு. 1993 என்னோட மகன் பிறந்தேன். 1996 என்னோட மகள் 2வது என்னோட மக பிறந்தா. அப்பெல்லாம் நான் ஆண்டவரை ஏற்றுக்கல. அப்போ திரும்பியும் நான் வந்து அப்படிதான் இருந்தேன். ஆனால் நான் இப்போ காவல்துறையில் பணிபுரிந்து கொண்டிருந்த நாட்கள், அப்போ எனக்கு எப்படின்னா நான் வந்து கிறிஸ்டின் அப்படின்றது அவங்களுக்கு நான் அடையாளப்படுத்திட்டேன். நான் ஒரு கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லி நான் அடையாளப்படுத்திக்கிட்டேன். இங்கேயும் அடையாளம் இருக்கு, அங்கேயும் அடையாளம் இருக்கு. எனக்கு ரெண்டு பக்கமும் எனக்கு அடையாளம் இருக்கு. இங்கே எப்படின்னா இப்போ லென்த் டேஸ், இப்போ வந்து இந்த துக்க நாட்கள்னு சொல்லி சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, துக்க நாட்கள். இந்த நாட்களை வந்து நான் துக்கமாகவே தான் தெரியுவேன். ஏன் அப்படின்னா என்னோட அதிகாரிகள்கிட்ட நான் எங்க ஏசி அவர்கிட்ட கேட்டேன்னா, தாடி முடி வளர்க்குறதுக்கு எனக்கு வந்து பெர்மிஷன் வேணும் 40 நாள் அப்படின்னு சொல்லி கேட்டாச்சுன்னா, ஏன்னா 40 நாள் நம்ம விரதம் இருக்கணும் பார்த்தீங்களா, இந்த விரதத்தை நாங்கள் காமிக்கணும். அப்போ எப்படி காமிக்கிறது? நான் தாடி முடி வளர்க்கணும், தாடி முடி வளர்த்தா தான் நான் ஒரு கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லி நான் இது பண்ணேன். அப்போ கேட்பாங்க, நீங்கள் கிறிஸ்டின்? நான் வந்து அந்த ஈஸ்டர் பண்டிகைக்காக நான் எனக்கு வந்து தாடி முடி வளர்க்குறதுக்கு எனக்கு விரதம் இருக்கிறதுனால தாடி முடி வளர்க்குறதுக்கு எனக்கு பெர்மிஷன் கூட கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, ஒரு 40 நாள் பெர்மிஷன் கிராண்டட்னு சொல்லி நான் போட்டு கொடுத்துருவாங்க. 40 நாள் நான் வந்து தாடி முடி வளர்த்துருவேன். ஆனால் பைபிள்லாம் படிக்கலாம் தெரியாது, பைபிள் படிக்கலாம் தெரியாது, பைபிள் தூக்க மாட்டேன். அவங்க பைபிள் படிப்பாங்க. அந்த காரியங்கள் எல்லாமே நான் பார்க்கறது உண்டு. ஆனால் வீட்டில் இருந்ததுனால நான் என்ன ஒரு அடையாளப்படுத்திக்கிறோம், அவ்வளோதான். நான் ஒரு கிறிஸ்தவன் அப்படின்ற காரியங்களுக்காக அந்த காரியங்களை பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். அப்போ அப்படி நாட்கள் போகும். எப்படா இந்த ஈஸ்டர் வரும், இந்த 21ஆம் தேதி நமக்கு ஈஸ்டர் வருது பார்த்தீங்களா, இது மாதிரி அந்த ஈஸ்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். 3 நாள் லீவு, ஒரு பெட்டிஷன் லீவ் கொடுத்தா 3 நாள் லீவ் கொடுத்துருவாங்க. சரி, அவங்க ஈஸ்டருக்கு அவங்க லீவு பண்ணலப்பா, உனக்கு லீவு 3 நாள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரி ரைட்டு, ரொம்ப சந்தோஷம். ஊருக்கெல்லாம் போகிறதெல்லாம் இல்லை, நார்வெல்லாம் போகிறதெல்லாம் இல்லை. அந்த நாட்களை பார்த்தீங்கன்னா மிலிட்ரியில் உள்ளவங்க யாராவது இருக்கீங்களா அங்கே சார்? இல்லை. அப்போ மிலிட்ரியில் சரக்கு இருக்கும் உங்களுக்கு, நான் சொல்கிறேன், சும்மா நான் இது பண்ணி சொல்கிறேன். அந்த நாட்களில் வாங்கி வச்சுருவேன் நான். அதாவது நான் உண்மையில் சந்தோஷமாக சொல்கிறது இல்லை, இது எவ்வளோ மனசு நான் வேதனையோட சொல்கிறேன் அப்படின்றது சொல்கிறேன் நான். அதாவது இந்த துக்க நாட்களில் எப்படி வந்து அந்த நாட்களை கொண்டாடணும் அப்படின்றது தான் என்னோட நோக்கமாக இருந்துச்சு, தவிர மற்றது எல்லாமே இல்லை. துக்க நாட்கள் எப்படி நான் கொண்டாடணும் அப்படின்றத ஆண்டவரை அறிஞ்சு கொண்டாங்கல்ல, அது அவர் கூட கொண்டது எனக்கு நல்லது தானே அப்படின்னு என்னோட காரியங்கள். அப்போ நான் வந்து ஃபுல்லு 2-3 ஃபுல்லாக வாங்கி வீட்டில் வச்சுக்கிறது, 2-3 ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லிக்கிறது. சரி ரைட்டு, இந்த ஈஸ்டர் அன்னைக்கு எனக்கு லீவு வருது, அந்த லீவு நம்ம கொண்டாடிடுவோம். கிறிஸ்மஸ் இந்த ஈஸ்டர் நல்லபடியாக நல்லா ஜாலியாக கொண்டாடிடுவோம், அவ்வளோதான். அப்போ என்ன சொல்லுவாங்க, ஊரில் வந்து குங்குமப்பட்டு குமார்னு சொல்லுவாங்க, மதுரையில் BR.MR.RAJKUMARனு என்ன BR.MR.RAJKUMARனு சொன்னால் தான் எனக்கு தெரியும். அப்படி அந்த நாட்கள், ஏன்னா BR.MR ரம்மு சாப்பிட்டா தான் எனக்கு வந்து அப்படி இருப்பேன் நான். ஆனால் என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. அப்படி இந்த
நான் இன்னைக்கு எப்படி நான் இப்படி ஆயிட்டுன்ற மாதிரி எப்படி இருந்த நான் இன்னைக்கு இப்படி இருந்திருக்கேன் பார்த்துருக்கேன் உங்க முன்னாடி. அதாவது ஆண்டவர் எப்படி வச்சிருக்கிறார், அதாவது இந்த ராஜ்குமார் அந்த குமார்ன்றவனை எப்படி ராஜ்குமார் ஆக்கி எப்படி ஒரு ஊழியக்காரனா இந்த பைபிள் எல்லாம் தூக்கி எறிஞ்ச என்ன, பைபிள் எல்லாம் தூக்கி போட்ட என்ன, ஊழியக்காரங்களை விரட்டின என்ன, ஊழியக்காரங்க நாயை விட்டு விரட்டினா என்ன, ஆண்டவரை தூசித்த என்ன, இவ்வளவு மகிமையா வந்து ஒவ்வொரு அந்த ஊழியத்தை அவரோட ஒரு மகிமையான ஊழியத்தை செய்யறதுக்குள்ள காரியங்களை எனக்கு கொடுத்துருக்கிறார் பண்ணது உண்மையில் நான் சொல்றதுக்கு எனக்கு வந்து வெக்கமா இருக்கு இந்த இடத்துல. ஆனா ஆண்டவர் பிரயோஜனப்படுத்தி வச்சிருக்கிறார். ஆண்டவர் அன்னைக்கு மகிமை அந்த காரியங்களை என்ன வச்சு, அதாவது இந்த ராஜ்குமார் வச்சு எவ்வளவு காரியங்களை வந்து அவன் பயம் புறம்பை தள்ளினா, எவ்வளவு ஊழியக்காரங்களை விரட்டினா, எவ்வளவு மிரட்டினா, எவ்வளவு காரியங்களை அடிச்சான் உடைச்சா அப்படின்ற காரியங்களை அவனை தெரிந்து கொள்ளணும் அப்படின்றதுக்காக அந்த இடத்துல ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறார். இன்னைக்கு தமிழ்நாடு மட்டும் இல்ல, பாண்டிச்சேரி மற்ற இடங்களுக்கு இப்ப கூட நாங்க விசாகப்பட்டினம் ஆந்திரா அங்க போயிட்டு வந்தோம். அப்ப ஒவ்வொரு இடங்களையும் நான் போகும்போது ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுவேன். அதாவது முதல்ல வந்து சைக்கிள்ல ஊழியம் பண்ணோம், அப்புறம் வந்து டூ வீலர்ல போனோம், அப்புறம் கார்ல ஆண்டவர் கிருபையில போனோம், அப்புறம் ட்ரெயின்ல போக வேண்டிய சூழ்நிலைகள் வந்துச்சு. ஃபிளைட்ல கூட போய் ஆண்டவரோட ஊழியத்தை செய்யறதுக்குள்ள கிருபையை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். என்னோட நான் ஒண்ணுமே இல்லை, ஒரு தூசி நான். அன்னைக்கு ஆண்டவரை சுமக்கிற ஒரு கழுதையா வந்து கழுதை இருந்துச்சு, ஆண்டவரை சுமக்கிற ஒரு கழுதை. இன்னைக்கு அந்த ஆண்டவரை சுமக்கிற ஒரு கழுதை அந்த ராஜ்குமார் இருக்கிற அந்த இடத்துல. நான் அதான் நான் சொல்ல முடியும். உண்மையில நான் சொல்றேன், நான் ஒரு கழுதை, அது ஒண்ணுமே இல்லை, எனக்கு எதுவுமே தெரியாது, ஊழியத்தை பத்தி என்னன்னு தெரியாது, பைபிளை பத்தி என்னன்னு தெரியாது, பைபிள் ஞானம் இல்லை எனக்கு, ஊழியத்தை விட வாஞ்சை கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட என்ன இந்த இடத்துல வந்து ஆண்டவர் பயன்படுத்துறாரு அப்படின்னு சொல்லி அதுக்குள்ள காரியங்கள் இருக்குல்ல, நினைச்சு பாருங்க. இந்த ஒரு ஒண்ணுமே இல்லாத ஒரு குப்பை, ஒரு தூசி, எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத ஒரு கழுதை நானு. அப்படிப்பட்ட என்ன பிரயோஜனப்படுத்துறாரா இல்லையா? அப்ப உங்களை எல்லாம் பிரயோஜனப்படுத்துவாரா இல்ல? கண்டிப்பா. அதாவது உண்மையில நான் நினைக்கிறேன், இந்த இடத்துல வந்து நாம் தகுதியே இல்லாத நானும் தகுதிப்படுத்தி இருக்கிறார் ஆண்டவர். இங்க மட்டும் இல்ல, அநேக இடங்களுக்கு. அப்ப ஒரு இடத்துல ஒரு சில காரியங்கள் நான் சொல்லும் போது அந்த காரியங்களை அவங்க கேட்டு தானே அந்த காரியங்கள் சொல்றாங்க. இப்படி ஒருத்தர் இருக்கிறான் மதுரையில், ராஜ்குமார் ஒருத்தர் இருக்கிறான், போலீஸ்ல வேலை பார்த்தவன் இப்படி வந்து சாட்சி சொல்றான் அப்படின்னு சொன்ன காரியங்கள்னால நீங்க என்ன எங்க கூப்பிட்டுருக்கீங்க. அப்ப இந்த இடத்துல நான் ஆண்டவர் நாம மகிமை பண்ணணுமா இல்லையா? அப்ப அந்த கல்யாண காரியங்கள் நான் முடிஞ்சு ஈஸ்டர் நாட்கள் வந்து ஈஸ்டர் நாட்கள் முடியும், கிறிஸ்துமஸ் காலங்கள் வரும், கிறிஸ்துமஸ் நாட்கள் இதே மாதிரி தான் அந்த நாட்களும் வரும். அப்போ லீவு. ஒரு சில நாளைக்கு எங்க அம்மா ஊர்ல இருந்து கூப்பிடுவாங்க. என்ன அப்ப எங்க ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க, மக்கான்னு சொல்லுவாங்க, என்ன மக்கா ஊருக்கு வரல அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. என்னைக்காவது ஒரு நாள் பார்க்கணும் அப்படின்னு. ஏன்னா பல வருஷங்கள் ஆகும், ஊருக்கெல்லாம் போவதெல்லாம் இல்லை. அம்மா அப்பாவை பார்க்கணும்னா அப்ப எல்லாம் போன் வசதியும் கிடையாது, எல்லாம் லெட்டர் தான். லெட்டர்ல பேசிட்டு பேசாம லீவ் எல்லாம் கிடைக்காதுமா அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்துருவேன். அப்படிப்பட்ட நாட்கள். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் போவோம், ஊருக்கு போவோம். ஆனா அன்னைக்கு வந்து அப்பா அம்மா இருந்தாங்க, பார்த்தோம், சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அவங்க இல்லை, பார்க்க முடியாது. ஆனா ஆண்டவர்கிட்ட என்னைக்காவது ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட போய் தான் ஆகணும். நானும் ஆண்டவர் சமூகத்தில் அவங்க இருப்பாங்க, அவங்களை நான் அன்னைக்கு கண்டிப்பா முகமா அவங்களையும் நான் பார்ப்பேன். கண்டிப்பா அந்த காரியங்கள் தான். இப்ப அப்படியே காலங்கள் கடந்து போச்சு. அப்புறம் 98 நீங்க 98 வந்து மோகன்சி லாசரசனை ஊழியத்துக்கு அவங்க கூப்பிடுறாங்க. அது வரைக்கும் அந்த சர்ச்சுகளை எங்கேயுமே கூப்பிட்டது கிடையாது. அவங்க முத சர்ச்சைக்கு கூப்பிடுறாங்க. இப்படி வந்து 4 மாவட்டத்தில் ஒரு ஊழியம் இருக்கு, நீங்க வரீங்களா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு என்னன்னு தெரியல, சரி ரைட் அந்த ஊழியத்தை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். இங்க இருந்து என் பிள்ளைங்க 2 பேரும், என் மகன் வந்து சின்ன பிள்ளை தான், இப்போ 2.5 வயசு. ஆமா 2 வயசு நம்ம தான் ஆச்சு, 2.5 வயசு தான் ஆச்சு. அவளை கூப்பிட்டு போறேன். இப்போ ட்ரெயின்ல போகும்போது அவளுக்கு டிக்கெட் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்க கூட பக்கத்தில் வந்தவங்க சொன்னாங்க டிக்கெட் எடுக்க வேண்டாம் அப்படின்னாங்க. நாங்களும் போயிட்டோம். போய் திருநெல்வேலியில் இறங்கணும்னா செக்கிங் இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்துட்டு டிக்கெட் கொடுங்க அப்படின்னாங்க. டிக்கெட் கொடுத்தோம். 3 டிக்கெட்டுக்கு இன்னொரு டிக்கெட் அப்படின்னு கேட்டாரு. என் மகள் அவளுக்கு டிக்கெட் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னு டிக்கெட் எடுக்கலாம் ஃபைன் கட்டுங்க அப்படின்னாங்க. முத ஆண்டவரை தரிசிக்கிறதுக்காக அந்த காரியங்களுக்கு அவரோட சமூகத்தில் உட்கார்றதுக்காக போற நாட்கள் எனக்கு சோதனையை பாருங்க. திருநெல்வேலியில் இறங்கினோன்னா செக்கிங் இன்ஸ்பெக்டர் செக் பண்றாரு. நான் வந்து ஆக்சுவலா நான் தப்பு பண்ணல, அவங்க கூட வந்தவங்க பிசாசின் காரியங்கள், பிசாசின் அந்த அளவு வழி நடத்தி அப்படி கொண்டு போகுது. அப்ப அங்க போயாச்சுன்னா சரி இவனை ஏதாவது ஒரு காரியங்களை மடக்கிடுவோம் அப்படின்றதுக்காக அந்த காரங்க இறங்கணும்னு அவர் கேட்கும்போது நான் சொல்றேன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை ஃபைன் கட்டுங்க அப்படின்னாங்க. என்னோட ஐடி கார்டை எடுத்து காமிச்சோன்னா சரி நீங்க போலீஸ் சார் அப்படின்னு கேட்டாங்க. சார் இவங்களுக்குலாம் எல்லாருக்குமே டிக்கெட் வாங்கணும் சார் அப்படின்னாங்க. தெரியாது சார் எனக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே சரி ஃபைன் இல்லை சார் நீங்கள் டிக்கெட் மட்டும் இது பண்ணிருக்க அப்படின்னாங்க. சரி டிக்கெட் உள்ள காசு கொடுத்து நாங்கள் போயிட்டோம். அங்கே இருந்து என் ஒய்ஃப் அழுதவங்க அந்த கூட்டத்துக்கு போய் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர வரைக்கும் அழுதுட்டு தான் வந்தாங்க. என்ன பண்ணிருப்பேன்னு நினைச்சு பாருங்க. அடிக்கலாம் ஒன்றும் இல்லை, திட்டிட்டு என்ன முத இப்படி ஒரு சர்ச்சில் இப்படி சர்ச்சைக்கு போறேன்னு கூட்டு போயிட்டு இவ்வளவு காரியங்கள் பண்ணி விட்டியே, நீ வந்து எவ்வளவு எனக்கு அசிங்கம், எவ்வளவு காரியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவளை திட்டிட்டு போறேன். அவளோட காரியங்கள் கிடையாது.
அங்க இருந்து அன்னைக்கு அந்த 1998 முத ஆண்டவரை தரிசிக்கிறதுக்காக, ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்றதுக்காக, ஆண்டவர முகத்தை பார்க்கறதுக்காக, ஆண்டவர முகமாக பேசணும் அப்படின்ற ஒரு வாஞ்சையோட அந்த காரியங்களுக்காக நான் போறேன். அந்த காரியங்கள் பிசாசு செஞ்ச காரியங்கள் அப்படி என்னை எப்படியாவது அந்த காரியங்களை விட்டு அங்க போகாம உள்ள காரியங்களை தடுக்கணும் அப்படின்றதுக்காக பிசாசு செஞ்ச காரியங்கள். அதுமாரி நாங்க போனோம். போய் அவங்க சந்தோஷமா இல்லை முடிச்சு. என்னைக்குமே அதுக்கு முதல்ல எல்லாம் 4 மணிக்கெல்லாம் போவாங்க. ஆனா 8 மணி 9 மணி எல்லாம் வீட்டுக்கு வந்துடுவாங்க. அன்னைக்கு வரும்போது மணி 2 மணி நாங்க 4 பேர் வீட்டுக்கு வரும்போது எவ்வளவு சோதனை மேல் சோதனைன்னு பார்த்தீங்க, அந்த பிசாசு கொடுக்குற சோதனைகள். சரி, அதே முடிச்சு வந்துட்டோம். அதுக்கப்புறம் அவங்க ப்ரேயர் பண்ணுவாங்க. ப்ரேயர் பண்ணும்போதெல்லாம் இவ்வளவு தூரம் போய் இவ்வளவு இது பண்ணிட்டு இப்போ இவ்வளவு பிரச்சனை ஆகி போச்சு, எதுக்கு அந்த பைபிள்லாம் படிக்கிற அப்படின்னு சொல்லி பைபிள்லாம் தூக்கி எறிகிறது. நம்ம அதாவது நைட்டு 2 மணி 3 மணி 1:30 மணி அப்படியெல்லாம் வீட்டுக்கு போகும்போது, நைட்டு டியூட்டி முடிச்சு போகும்போதெல்லாம் கட்டிலுக்கு கீழே உட்காந்து பைபிள் படிச்சுட்டே இருப்பாங்க. உனக்கு ஒரு வேலை இல்லை அப்படின்னு சொல்லி பைபிள்லாம் தூக்கி எறிகிறது. அப்புறம் ஏதாவது வஞ்சிட்டு அப்புறம் திரும்ப படுத்துருவேன். இப்படி நாட்கள் கடந்துச்சு. எப்போ பார்த்தாலும் அதை பாத்ரூம் போகிறதுக்கு எந்திரிச்சா கூட அவங்க கீழே உட்காந்து ப்ரேயர் பண்ணி தான் இருப்பாங்க என் காலுக்கு கீழே. அந்த ப்ரேயரின் பலன் நிமித்தமாக தான் இன்னைக்கு 10 வருஷம் எனக்காக ப்ரேயர் பண்ணாங்க. 2002 ஆண்டவரை உண்மையிலே நான் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டதுன்றது அதாவது ஃபுல்லா மனம் மாற ஆண்டவரை ஏற்றுக்கிட்டது. முகமுகமா ஆண்டவர் நான் பேசின அப்படின்ற வாஞ்சி திரும்ப 2வது வந்ததுக்கு காரணம் எல்லாமே அவங்களோட ஜெபம் தான். 2002 அதுக்கு முன்னாடி ஒரு தடவை 2000வது ஆண்டுல எனக்கு ஒரு பெரிய தலைவலி வந்துச்சு. அதாவது ஆண்டவர் பார்ப்பாரு, அன்பா கூப்பிட்டு பார்ப்பாரு. வரலன்னா போடுவார் ஒரு போடு, அவ்வளவுதான். இப்போ வந்துதான் ஆகணும், வேற வழி கிடையாது. அப்ப ராஜ்குமாரை பார்த்தாரு, இவன் வரமாட்டான், இவனுக்கு ஒரு போட்டு போட்டாதான் வருவான் அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் அன்பா தான் கூப்பிட்டாரு, எனக்கு நிறைய தடவை கூப்பிட்டாரு, நான் வரலையே. நான் தான் முரட்டாட்டம் உள்ளவனா தெரிஞ்சிடறேன். நான் முரட்டாட்டம் உள்ளவன் தான் நான். அதாவது போலீஸ்ல ஒரு துன்மார்க்கன் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு நான் லஞ்சம் வாங்குறது அந்த காரியங்கள் கிடையாது. அது நான் அதுக்கப்புறம் வரேன். நான் மற்ற காரியங்கள் நான் ரொம்ப முரட்டாட்டமான ஒரு சூழ்நிலை இருந்தவன். உண்மையிலே என்ன ஊருக்கு போனா கூட என்கிட்ட நிறைய பேர் பேச மாட்டாங்க. ஐயோ குமாரா அவங்களும் பேச முடியாது பண்ணுவாங்க. அப்படி அந்த நாட்கள் 2002வது ஆண்டுல எனக்கு தலைவலி வந்துச்சு. இந்த தலைவலி வந்துச்சுன்னா எனக்கு அந்த செவுத்துல முட்டி தான் நான் நிக்க முடியும். அந்த செவுத்துல முட்டி எவ்வளவு நேரம் வேகமா முட்ட முடியுமோ முட்டினாதான் எனக்கு தலைவலி போற மாதிரி இருக்கும். அதுக்கு ட்ரீட்மெண்ட் ஒரு 15 நாள் ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் பண்ணாங்க. அப்ப அட்மிஷன் பண்ணோன்னா ஒரு MRI ஸ்கேன் எடுத்தாங்க. ஸ்கேன் எடுக்கும்போது அதுல என்ன சொல்லியிருக்காங்க, பிரெயின் கொஞ்சம் வீங்கி இருக்கு, அதனால தான் உங்களுக்கு இந்த வலி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, அதனால ஒரு 15 நாள் அட்மிஷன் பண்ணிட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு நார்மல் பண்ணாங்க. எனக்கு வலி இல்லை. அந்த நாட்கள் தான் எனக்கு பைபிள் படிக்கணும் அப்படின்னு தோணுனதே எனக்கு அந்த நாட்கள் தான். அப்போ என்னோட ஒய்ஃப்ட கேட்டேன், எனக்கு பைபிள் வாங்கி கொடு, நான் பைபிள் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எப்போ பார்த்தீங்க, அதாவது 2000வது ஆண்டுல 1992 என்னோட மேரேஜ். 2000வது ஆண்டுல எனக்கு தலைவலி. அந்த தலைவலியின் நிமித்தமா தான் நான் பைபிள் படிக்கணும்னு நினைக்கிறேன். தலைவலி வந்து பைபிள் படிக்கணும்னு நினைப்போமா, நினைக்க மாட்டோமா? எனக்கு தலைவலி வந்து தான் பைபிள் படிக்கணும்னு நான் நினைச்சேன் அந்த நாட்கள். ஏன்னா அப்பதான் முத பைபிளை பத்தி படிக்கணும் அப்படின்ற ஒரு ஞானமே எனக்கு வந்துச்சு. ஆண்டவர் கொடுத்தார். அப்ப பைபிள் வாங்கி கொடுத்தாங்க. அப்போ 2 மாசம் மெடிக்கல் லீவ் எனக்கு. இங்க ஒரு 15 நாள் முடிச்சுட்டு அங்க திரும்ப 2வது எக்ஸ்ட்ரா ஒரு 60 நாள் லீவ் போட்டிருந்தாங்க. 52 நாள் லீவு. அந்த லீவு போயிட்டு எனக்கு அந்த ஊர்ல உள்ள நாட்டு மருந்தெல்லாம் வச்சு கொடுப்பாங்க. அந்த நாட்கள் அந்த பைபிளை ஒரு தடவை ஃபுல்லா படிச்சு முடிச்சுட்டு நான். ஆனா ஆதி ஆகமத்துல வெளிப்படுத்தலாம் படிச்சு முடிச்சேன். அது ஊடல என்னென்ன காரியங்கள் நான் எதுவும் எனக்கு தெரியாது, படிச்சு முடிச்சுட்டேன். பைபிளை படிக்கணும் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு ஆசை, அந்த காரியங்கள் ஆண்டவர் நிறைவேற்றினாரு, எல்லாம் முடிஞ்சிச்சு. அப்புறமும் திரும்ப நான் விட்டுட்டேன். எனக்கு நான் சோத்தை கொடுத்துட்டாரு ஆண்டவர் தான். பைபிளை படிச்சுட்டு நான் சோத்தை கொடுத்துரு. அதுக்கு திரும்ப அவரை தேடணும். நான் அதுக்கு தேடணுமா? தேட வேண்டியது இல்லையா? வைத்தியர் போய் டாக்டர் போய் பார்க்க ஒரு தடவை ஒரு தலைவலி வந்துருச்சு, ஒரு காய்ச்சல் வந்துருச்சுன்னா ஒரு ஊசி போடுறோம். டாக்டர் போய் பார்க்கலாம், ஒரு ஊசி போடுறாரு, சுகமா போச்சு. அதுக்கப்புறம் எதுக்கு அவரை போய் பார்க்கணும்? எப்பயும் போய் டாக்டர் பார்க்கறது நமக்கு வேலை இல்லையா? அப்படி ஆண்டவர் எதுக்கு போய் நம்ம போய் பார்க்கணும்? அவரு சோத்தை கொடுத்துட்டாருல, திரும்ப எதுக்கு நம்ம அவரு 2000வது ஆண்டுல தலைவலி வந்து முடிஞ்சு போச்சு. ஆண்டவரை விட்டுட்டு தலைவலியும் போச்சு, ஆண்டவரை என்ன விட்டு போயிட்டாரு. 2002வது ஆண்டு பார்த்தாரு. திரும்ப 2வது இது பண்ணிட்டு 2003வது ஆண்டுல சரி இப்படிலாம் இருந்தோம்னா நமக்கு சரியாகாது. பிள்ளைங்க எல்லாம் பெரிய பிள்ளைங்க ஆகிட்டாங்க, கொஞ்சம் வளர்ந்துட்டே இருக்கிறாங்க. இப்படிலாம் இருந்தோம்னா நம்ம இப்படியே தெரிஞ்சோம்னா நம்ம பிள்ளைகளோட நிலைமைகள் என்ன அப்படின்னு என்னோட ஒரு கொஸ்டின் மார்க். நான் இப்படி துன்மார்க்கன் தெரியானே பிள்ளையோட காரியங்கள் என்ன பண்றது? பிள்ளைங்க எப்படி நான் வளர்த்த முடியும்? இந்த சமூகத்தில் பிள்ளைகள் நான் இப்படி வளர்க்கறது? என்ன மாதிரி பிள்ளைகள் வந்துருவாங்களா, இல்ல என்ன மாதிரி ஆயிடுவாங்களா? அப்ப அவங்க என்ன பண்றது அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும்போது நான் வேண்டாம், இனி இந்த காரியங்கள் எல்லாத்தையுமே விட்டுட்டு ஆண்டவரை கொஞ்சம் தேடணும் அப்படின்ற காரியம் முதல்ல 2000வது ஆண்டுல தேர்னேன். 3 வருஷம் கழிச்சு அடுத்த 2003ல திரும்ப தேடணும் அப்படின்ற காரியங்கள் வந்துச்சு. ஒய்ஃப்ல சொன்னேன், எல்லாரும் ஊர்ல எல்லாம் சொன்னேன். அவங்க எல்லாம் சொல்லும்போது நீ இப்படிதான் சொல்லி நிறைய தடவை சொல்ற, நீ என்னைக்கு ஆண்டவர் ஏத்துக்கிட்ட அப்படின்னுவாங்க.
குமாரா சீச்சி அதெல்லாம் வந்து இல்லை, எல்லா காரியங்களுமே 6 மாதம் விடுவேன் எல்லா காரியங்களையும், அப்புறம் திரும்ப நான் தொடர்ந்துருவேன். அப்போ யாராவது ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், அப்போ சொல்லுவாங்க சரி ரைட்டு வா இந்த என்ன ஃபங்க்ஷன் வா அப்படின்னுலாம் போவேன். திரும்ப பழைய மாதிரி திரும்ப ஆரம்பிச்சிடும். 2003 அந்த காரியங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு அப்போ எல்லாம் சொன்னாங்க இவன் எவனும் தேர மாட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. தேர மாட்டான், தேராத ஆண்டவரோட கருத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அந்த நாட்களில் ஆண்டவர் கையை பிடிச்சிட்டு அவரோட கையை. ஏன்னா உண்மையில நான் சொல்ல போனா அவரு என் கையை, நான் அவர் கையை பிடிக்கல, அவர் தான் என்னோட கையை பிடிச்சிருந்தார். ஏன்னா உண்மையில நான் என்ன சொல்றேன்னா, நான் அவர் கையை பிடிச்சிருந்தா கண்டிப்பா நான் விட்டுருவேன். ஆனா அவர் என்னோட கையை பிடிச்சிருக்கிறார். ஒரு தகப்பன், அதாவது எங்க அப்பா என்னோட கையை பிடிச்சிருந்தா விடுவாரா? நான் கூட சரி அவரோட கையை பிடிச்சிருந்தா விட்டுருவேன். நான் பரம தகப்பன் விடுவாரா என்ன? அன்னைக்கு அவர் கையை பிடிச்சார். அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் ஆண்டவர் கிருபையில நான் அவருக்காக நான் ஓடிட்டு இருக்கிறேன். அது எப்படின்னா, அந்த 2003 எனக்கு வந்து மதமாற்ற தடை சட்டங்கள் இருந்த நாட்கள் உங்களுக்கு தெரியும். அந்த பழைய ஜெயலலிதா இருந்தாங்க, அவங்களோட நாட்கள் மதமாற்ற தடை சட்டம் இருந்துச்சு. அப்பதான் நான் ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு என்னோட வாஞ்சை. அப்ப நான் சொன்னேன், நிறைய பேர்கிட்ட சொன்னேன். அப்ப எல்லாருமே எங்களோட போலீஸ்ல நிறைய பேர் சொன்னாங்க, மதமாற்ற தடை சட்டம் இருக்கும்போது எப்படி ஞானஸ்தானம் எடுப்பா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க. நம்மள நீ ஒரு போலீஸ்ல இருக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. மதமாற்ற தடை சட்டம் இருக்கிறதுக்கும் நான் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு என்ன இருக்கு? நான் மதம் மாறல, மனம் மாறி இருக்கேன், அவ்வளவுதான். ஆண்டவர் மதம் மாற சொல்லலையே, மனம் மாறதானே சொல்லி இருக்கிறாரு. ஆண்டவர் மனம் மாறி ஆண்டவர் நான் இது பண்றேன், அவ்வளவுதான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நான் வந்து ஆண்டவர்னு சொல்லி நான் கும்பிடுறேன். இது என்ன தவறு? அதுக்காக நான் அவரை விசுவாசி நான் வந்து ஞானஸ்தானம் எடுக்கிறது தவறா? நீ ஒன்னு அவன் சொன்ன அவனு கேட்க மாட்டப்பா, நீ உன்னோட விருப்ப பாரு அப்படின்னாங்க. ஞானஸ்தானம் எடுத்தேன். ஆண்டவர் கிருபையில எனக்கு ஞானஸ்தானம், எங்களோட பாஸ்டர் ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. எங்களோட குட்சமாரின் சர்ச், நல்ல சமாரின் சர்ச்சில் எங்களோட தலைமை போதக ஜோசப் பாலச்சந்திர அவங்க மதுரையில் இருக்கு. அந்த சர்ச்சில் தான் அவங்க எனக்கு என்னோட ஞானஸ்தானம். ஆனால் அப்போ நாங்கள் அந்த சர்ச்சு போல வேற ஒரு சர்ச்சு, கிளை சர்ச்சு போயிட்டு இருந்தோம். பாஸ்டர் தான் எங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தா. இன்னைக்கு 15 வருஷமா அந்த சர்ச்சு தான் போயிட்டு இருக்கிறோம். அப்போ 2003 அந்த ஞானஸ்தானம் எடுத்துட்டோம். 2002 எங்களோட காவல்துறை குடும்ப ஜப ஐக்கியம் அங்கே ஆரம்பிச்சாங்க, மதுரையில் ஆரம்பிச்சாங்க. 2 பேர் 3 பேர் ஆரம்பிச்ச காரியங்கள். அந்த காரியங்கள் அதாவது இதுக்கு பவுண்டரி யாருன்னா தூத்துக்குடியில் இருக்காங்க, ஒரு சார்டன் ரிப்போர்ட்டர், அப்போ இல்லாமல் 2 ஹெட் கான்ஸ்டபிள். அவங்களோட இருதயத்தில் ஆண்டவர் பேசணும் நிமித்தமா அந்த கூட்டங்கள் 1 வருஷம் 2 வருஷம் அவங்க வந்து அந்த 2-3 பேராக மட்டும்தான் பேசியிருக்கிறாங்க. பேசி அந்த காரியங்களுக்காக ப்ரேயர் பண்ணியிருக்காங்க. காவல்துறை மத்தியில் ஒரு குடும்ப ஒரு ஜபம் ஐக்கியம் ஆரம்பிக்கணும். ஏன்னா நிறைய பேர் வந்து துன்மார்க்கமாக திருறாங்க, நிறைய தண்ணி அடிச்சுட்டு லஞ்சம் வாங்கிட்டு நிறைய காரியங்கள் இது பண்ணிட்டு இருக்காங்களே, இந்த காரியங்களை விட்டு அவங்க மனம் திரும்பணும், போலீஸ் குடும்பங்கள் பாதுகாப்பாக இருக்கணும். அந்த காரியங்களுக்காக ஏற்படுத்தப்பட்டது எங்களோட காவல்துறை குடும்ப ஜப ஐக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. எங்களுக்கு நிறைய பிரிவினைகள் நீங்க பாப்பீங்க. நிறைய பேர் வந்து யூனிஃபார்ம்ல நல்லா மிடுக்கா நிற்பாங்க, அதாவது போலீஸா இருந்தாலும் சரி, எஸ்ஐ இருந்தாலும் இன்ஸ்பெக்டர், டிஎஸ்பி எல்லாருமே. ஆனா எங்களோட குடும்பத்தில் நீங்க பாத்தீங்க எவ்வளவு பாடுகள், எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு போராட்டங்கள் அவங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கிற அந்த பிரச்சனைகள் மாறணும் அப்படின்னு சொன்னா எங்களோட காவல்துறை குடும்ப ஜப ஐக்கியம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க ஆரம்பிச்சது அந்த காரியங்கள். அன்னைக்கு மோகன்சி லாசரஸ் அந்த அதே அதாவது 2002 6வது மாசத்துல அங்க ஆரம்பிச்சாங்க. மோகன்சி அண்ணா வச்சு திருநெல்வேலியில ஒரு 500 பேர் 500 குடும்பங்கள் வர மாதிரி அந்த காவல்துறை குடும்ப ஜப ஐக்கியம் அப்பதான் முத இது பண்ணாங்க. அது கூட்டத்தை கூட்டி பண்ணது. அதே 2002 16வது அதாவது டிசம்பர் மாசம் 16ஆம் தேதி நாங்க எங்களோட மதுரையில் ஆரம்பிச்சோம். அப்ப 2 பேர் 3 பேர் தான் அதே மாதிரி தூத்துக்குள்ள எப்படி ஆரம்பிக்கும் போயிருந்தாங்களோ அதே மாதிரி தான் எங்களோட மதுரையில இருந்தாங்க. அதுக்கு தூத்துக்குள்ள ராபின் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவர் ஹெட் கான்ஸ்டபிள். அப்ப அவர் எனக்கு 2 வருஷத்துக்கு சீனியர். அவர் 86 பேட்ச். அவரும் அவர் மகனும் கீபோர்டு எடுத்துட்டு அங்க இருந்து வருவாங்க. 2 பேரும் மெசேஜ் எங்க 3 பேர் 4 பேருக்கு மெசேஜ் கொடுக்கறதுக்காக கீபோர்டு எடுத்துட்டு மதுரைக்கு வருவாங்க தூத்துக்குள்ள இருந்து. மே மாசம் ஆயிடுச்சுன்னா அந்த 4 பேர் கூட இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து ஒரு ஆள் இருப்பாங்க, ஒரு ஆளுக்கு வந்து செய்தி கொடுத்துட்டு அவங்க போவாங்க. ஆனா இன்னைக்கு அப்படிப்பட்ட நாட்கள்ல இருந்த ஒரு ஜப ஐக்கியத்தை இன்னைக்கு வந்து ஆண்டவர் கிருபையில நாங்க 2004-5 நாங்க அந்த பொறுப்படுத்தோம். 2004 நாங்க பொறுப்படுத்தோம். அதுல இருந்து இன்னைக்கு ஆண்டவர் கிருபையில மதுரையில் மட்டும் சுமார் ஒரு 250 குடும்பங்கள் இருக்காங்க. உண்மையிலே வந்து எனக்கு ஊழியத்தை என்னன்னு தெரியாது. எனக்குன்னு ஒரு ரவுண்ட், அவ்வளவுதான், ஒரு சர்க்கிள். அந்த இதுக்குள்ள நான் இருப்பேன். நான் வெளியெல்லாம் தெரியாது. எனக்குன்னு ஒரு 3-4 பேர் மட்டும்தான் என்னோட ஃப்ரெண்ட்ஷிப். வேற யாருமே எனக்கு தெரியாது. என்னோட கூட இருந்த ஆட்கள் மட்டும்தான். வேற யாருமே மற்றவங்கள்ட்ட எப்படி பேசணும்னு கூட அந்த ஞானம் கூட எனக்கு இல்லை. அப்படிலாம் பேச தெரியாது. மற்ற காரியங்கள் எதுனாலும் சரி, அடி தெரியா வேற காரியங்கள் எதுனாலும் சரி, ஓகே அப்படின்னு சொல்லி போயிடலாம். ஆனா பேசுறது, இந்த பழகிறது, இதெல்லாம் எனக்கு எதுவுமே இல்லை. ஆனா டியூட்டி முடிச்சு 5 நிமிஷம் தான் வீட்டில் இருக்கலாம். பேச்சுலர் இருக்கும்போதும் சரி, நம்ம ஃபேமிலியா இருக்கும்போது சரி, அப்படிதான் நாட்கள் இருந்துச்சு. அப்ப அந்த ஊழியத்தை நாங்கள் பொறுப்பெடுத்து நடத்தணும். எனக்கு அதாவது ஒரு வீட்டுக்கு அந்த யாரு கிறிஸ்டின் யாரு ஹிந்துன்னு சொல்லி எங்களுக்கு யாருக்குமே தெரியாது. அதாவது ஸ்டார் கட்டினா தான் வீட்டில் உள்ள கிறிஸ்டின் போல அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைச்சிட்டு அந்த நாட்களில் கிறிஸ்மஸ் நாட்களில் நான் என்னோட ஒய்ஃபு என் பிள்ளைங்க 2 பேர், அவங்க 2 பேரும் சைக்கிளில் போவாங்க, நாங்கள் 2 சைக்கிளில் போவோம். அப்போதான் அந்த ஸ்டார் கட்டின வீடுகளாக பார்த்து அந்த நோட் பண்ணிட்டு எந்தெந்த வீடு ஸ்டார் கட்டியிருக்கான்னு பார்த்துட்டு வாங்கன்னு என் பிள்ளைகிட்ட சொல்லி நாங்களும் போய் எடுத்துட்டு வந்துடுவோம்.
அதுக்கு அடுத்து போய் அவங்களை போய் சந்திப்போம். அப்படி சந்திக்கப்பட்டது தான் கிட்டத்தட்ட 250 வீடுகள். அது மட்டும் இல்ல, நான் உண்மையில நான் ஒரு சின்ன காரியங்கள் சொல்றேன். அதாவது ஊழியத்துல வாஞ்சை அப்படின்னு சொல்லி இருக்கும்போது நம்ம என்ன காரியங்கள் நம்ம பண்ணணும் அப்படின்னா, எங்க போனாலும் நம்ம ஊழியம் பண்ணலாம், எங்க போனாலும் ஊழியம் பண்ணலாம், நிறைய காரியங்கள் பண்ணணும். அதாவது எப்படின்னா, நான் வந்து உண்மையில் நான் சொல்றேன், நிறைய இந்த காரியங்கள் நான் அதிகமாக சொல்றது இல்லை வெளியே. மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு நான் டியூட்டி பார்க்கும்போது கூட 2 வருஷம் அந்த டியூட்டி பார்த்தேன் நான் ஸ்டேஷன்ல. அப்போ கூட என்னோட யூனிஃபார்முக்குள்ள என்னோட நோட்டீஸ் இருக்கும், காவல்துறை குடும்ப பாய்க்கிறோட நோட்டீஸ் இருக்கும் அங்கே. அதுலேருந்து எடுத்து கொடுப்பேன் அவங்கள்ட்ட. அதாவது அங்கே பார்த்தா அவங்க மகாலட்சுமி இல்லைன்னா வந்து மீனாட்சி அப்படி வேற காரியங்கள் இருக்கும், அவங்களோட பேர் இருக்கும். அவங்கள பார்த்தா யாருக்கு தெரியும்? அப்போ அவங்க கிறிஸ்டியன் எப்படி நம்ம தெரிஞ்சுக்க முடியும்? இந்த அபிஷேகம் பண்ண பாலை கொண்டு வந்து கொடுப்பாங்க நைட்டு. கொடுக்கும்போது அண்ணன் கூட அதை பேசினேன்னு நினைக்கிறேன். அப்போ அவங்க வாங்கி குடிக்க மாட்டாங்க. அப்போ அவங்க அந்த சாமி முடிச்சு எல்லாம் கொடுத்துட்டு போன பிறகு நான் அவங்கள்ட்ட கேட்பேன், என்னப்பா நீங்கள் வந்து அபிஷேகம் பண்ண பால் குடிக்கலையே ஏன் அப்படின்னு கேட்பேன். இல்லை நான் ஆண்டோட பிள்ளை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மீனாட்சி அப்படின்றவங்க, மீனாட்சி அம்மன் கோயிலில் மீனாட்சி அப்படின்னு ஒரு விசுவாசி எனக்கு ஆண்டவர் கொடுத்தார். அவர் விஜயலட்சுமி ஒரு மகாலட்சுமியை ஆண்டவர் அங்கே வச்சு தான் கொடுத்தார். மீனாட்சி அம்மன் கோயிலை வச்சு ஒரு மகாலட்சுமியை கொடுத்தார் ஊழியத்தில். அப்படி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அப்படி அந்த அந்த நாட்கள் இப்போ வாஞ்சிய நம்ம வந்து நான் எப்படி எவ்வளவு கிறிஸ்தவங்களுக்கு எதிராக எகென்ஸ்டாக எவ்வளவு காரியங்கள் நான் பண்ணணும், அந்த அளவுக்கு அதுக்கும் அதிகமாக என்னோட ஊழியங்களை வந்த பிறகு ஊழியத்தினோட வாஞ்சை அவ்வளவு நான் வந்து பண்ணணும், ஆத்மாதாயம் பண்ணணும் அப்படின்றது என்னோட நோக்கம். நான் ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட போகும்போது ஆண்டவர் என்ன கேட்பார்ல, நீ வரும்போது அங்கே என்ன கொண்டு வந்திருக்கேன்னு கேட்டால் நான் என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவர்கிட்ட போய் நிற்கும்போது நான் வருங்க நினைச்சு ஆண்டவர் என்ன கேட்பாரு, நான் இங்கே வந்த மாதிரி வரும் பேக்க மட்டும் தூக்கி வந்து நிற்க முடியுமா ஆண்டவர்கிட்ட போய் நிற்கும்போது? இல்ல பைபிள் மட்டும் வச்சு நான் போய் நிற்க முடியும்? ஆண்டவர் நான் பைபிளை கொண்டு வந்திருக்கேன், ஆண்டவரே இருபுறம் கருக்குள்ள பாட்டையும் இது அங்கேயும் வெட்டு இங்கேயும் வெட்ட முடியும் சொல்லிட்டு அவர்கிட்ட நிற்க முடியுமா? சொல்ல முடியுமா? நான் அவர்கிட்ட போய் ஒன்ன யாருன்னா தெரியும் வெளியே போ அப்படின்னு சொல்லிடுறாருங்க. வெட்டப்பட்டு தான் வெளியே வரணும். ஆத்மாதையும் பண்ணணும். ஆத்மாதையும் நம்ம எவ்வளவு ஆத்மாதையங்கள் பண்றோமோ நம்ம கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லி சொன்னது மட்டும் இல்ல, அடையாளப்படுத்திக் கொள்றதுக்கு மட்டும் இல்ல, நம்ம கிறிஸ்தவன் அப்படி சொல்றது மட்டும் இல்ல, ஆத்மாதாயம் பண்ணணும். நம்ம எத்தனை பேர் அங்க கொண்டு வந்திருக்கோம்? பரலோக ராஜ்யத்துக்கு எத்தனை பேர் கொண்டு வந்திருக்கீங்க? ஆண்டவர் கேட்பார், ஆண்டவர் நம்ம என்ன பதில் சொல்லுவோம் சொல்லுங்க பார்ப்போம். என்ன பதில் சொல்லுவோம்? நம்ம நான் வருங்க வந்திருக்கேன் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விடுவாரா? அவங்க உங்களை என்ன விடுவாரா? இத்தனை வருஷம் இந்த பூமியில வச்சிருந்தேன் நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்பாரு. ஆண்டவர் எத்தனை வருஷம் இருந்தார்? 33 வருஷம் ஆண்டவர் இந்த பூமியில எத்தனை லட்சம் பேர் ஆண்டவர் பிரயோஜனப்படுத்தினார்? எத்தனை பேர் ரட்சிப்பின் பாதையில நடத்தினார் ஆண்டவர்? நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? ஒரு கூட்டத்தில் மட்டும் கூட்டிட்டு நம்ம பேசி நம்ம போயிடுறோம். எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, எத்தனை பேர் நம்ம இந்த ஞானசனம் பெற்றாங்க அப்படின்னு கேட்டா நான் என்ன சொல்ல முடியும்? அந்த ஒரு வாஞ்சை. அதுவும் தமிழ்நாடு மட்டும், மதுரையில் மட்டும் இல்ல, திருநெல்வேலியில் மட்டும் இல்ல, தூத்துக்குடியில் மட்டும் இல்ல, இங்க மட்டும் பண்ணா பத்தாது. எங்களுடைய காவல்துறை முழு காவல்துறையும் ரட்சிக்கப்படணும். ஆண்டவர் யாருன்னு தெரியாதவங்க எல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும். இயேசு கிறிஸ்து யாருன்னு கேட்க கூடாது. இயேசு கிறிஸ்து இவரு அப்படி சொல்லணும். அற்புதத்தின் தேவன், அதிசயத்தின் தேவன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லணும். அவங்க கேட்டாச்சு நம்ம அடுத்த நிமிஷம் அவங்க சொல்லணும். அப்படின்ற ஒரு காரியத்துக்காக தான் இன்னைக்கு தமிழ்நாடு மட்டும் இல்ல, பாண்டிச்சேரி மற்ற இடங்களுக்கு எல்லாத்துக்குமே அலைந்து திரிந்து ஓடிட்டு இருக்காங்க. இங்க மட்டும் அதாவது முழு என்ன நான் என்ன சொல்றேன், உண்மையில எனக்கு ஒரு மனதுக்குள்ள ஒரு ஏக்கம். அதுதான் இவங்களோட முழு காவல்துறையும் இந்தியா தேசத்தில் இருக்கிற எல்லா 33 மாநிலத்தில் இருக்கிற எல்லா காவல்துறையினரும், காவல் இருந்து டிஜிபி வரைக்கும், போலீஸ்ல இருந்து டிஜிபி வரைக்கும் உள்ளவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டு எல்லாருமே சுத்த கையா இருந்தாச்சுன்னா என்ன எப்படி இருக்கு நினைச்சு பாருங்க. இந்த தமிழ்நாடு வந்த காவல்துறை, நம் நாடு எப்படி இருக்கு, இந்திய நாடு. எங்களோட வாஞ்சி அதுதான். எனக்கு நான் நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்லை, நான் நினைக்கிற மாதிரி கிட்ட பார்வை எனக்கு கிடையாது. ஊழியத்தின் நிமித்தமான தூர பார்வை. என்ன செய்யலாம்? இந்தியாவில் எங்க இருக்கு கடற்கோடி மாவட்டம், எங்க இருக்கு கடற்கோடி மாநிலம், எங்க இருக்கு அங்குள்ள கிறிஸ்தவ மக்கள் என்ன செய்யறாங்க, மற்ற மக்கள் என்ன செய்யறாங்க, எப்படி ஆண்டவரை ஏற்றுக்குவாங்க? நாங்க ஒண்ணு இல்ல, விசாகப்பட்டினம் போனோம். அங்க போயாச்சுன்னா நாங்க ஊழியத்தில் முடிச்சுட்டு 12:30 மணிக்கு நாங்க ஒரு பீச்சுக்கு போய் எங்களை கூட்டு போனாங்க. நைட்டு 12:30 மணிக்கு நாங்க போறோம். 12:30 மணி 1 மணிக்கு நாங்க போறோம் பீச்சுக்கு. ஊழியத்தை முடிச்சுட்டு போறோம். ஒரு 4-5 கார்ல எங்களை எல்லாம் கூட்டு போனாங்க. எல்லாரும் அங்க போயிருந்தோம். எங்கேயுமே போலீஸ் இல்ல. நைட்டு 1 மணி 2 மணிக்கு அப்படின்னாலும் லேடிஸ் அவங்க பாடல போலாமா எப்பயுமே. இதே நம்ம தமிழ்நாட்டில் நீங்க எடுத்துங்க, வயசான ஒரு பாட்டியம்மா போக முடியுமா நம்ம நாட்டில்? ஏன்? சட்டத்துக்கு பயம் இல்லையா? சட்டத்தை கண்டு பயம் இல்லையா மற்றவங்களுக்கு? சட்டத்தை கண்டு பயம் இருக்கா இல்லையா? சட்டத்தை கண்டு பயம் இருக்கா இல்லையா மற்றவங்களுக்கு? இல்ல. சட்டத்தை கண்டு பயம் இல்ல. சட்டம் என்ன செய்ய போகுது அப்படின்றதுதான் அவங்களோட நோக்கங்கள். ஆனா அங்க அப்படி இல்ல. எப்ப வேணாலும் போலாம் லேடிஸ். உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. போலீஸே இல்ல சொல்றாங்க,
எப்போ வரல 2 மணி 3 மணி எப்போ வரலாம் போகலாம் சார். ஜென்ஸ் அங்கே உட்காந்துருப்பாங்க, அவங்க பேசிட்டு இருப்பாங்க. லேடிஸ் போனால் அவங்க பாடல அவங்க போயிடுவாங்க. எதுவுமே இல்லை, சந்தோஷமா இருக்கு. திறந்த வாசல், ஆந்திர தேசத்தில் திறந்த வாசல் ஆண்டவருக்கு. நாங்கள் போனோம் ஒரு 4 நாள் அங்கே ஊழியம். அந்த அந்த இடத்தை விட்டுட்டு ஒரு 120 கிலோமீட்டர் ராஜம் அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்கு, அங்கே நாங்கள் கடந்து போனோம். அங்கே எங்களை கூட்டிட்டு போனாங்க. ஒரு சின்ன ஒரு சாட்சி மட்டும் நான் சொல்றேன். அதில் அங்கே ஒரு 800 ஒரு கிராமத்தில் ஒரு 800 குடும்பங்கள் இருக்காங்க, ஆண்டவர் அறியாத குடும்பங்கள். எல்லாருமே சுமார் 50லேருந்து 100 ஏக்கர் இடம் வச்சிருக்காங்க. எல்லாத்துலயுமே முந்திரி பருப்பு இருக்கு, முந்திரி மரம் இருக்கு, கரும்பு இருக்கு. எல்லா அவங்களுக்கு தேவைக்கு அதிகமாக என்னென்ன தேவையோ எல்லா இதுவுமே அந்த 100 ஏக்கருக்குள்ள இருக்கு. ஆனா அவங்க 100 நாள் வேலைக்கு போவாங்க. அரசாங்கத்தில் கொடுக்குறாங்க பாத்தீங்களா 100 நாள் வேலை, அந்த வேலைக்கு போவாங்க. எல்லாரும் உழைக்கணும் அப்படின்ற, ஆனா அவங்க பெரிய கோடீஸ்வரங்க, ஆனாலும் அவங்க வந்து உழைக்கணும் அப்படின்ற ஒரே காரியத்துக்காக இது பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நாங்க அங்க போனோம். அந்த 800 பேர் இருக்கிற அந்த கிராமத்துல முத விசுவாசி, இன்னும் எல்லாருமே ஏற்றுக்கலாம், நிறைய பேர் ஆண்டவர் ஏற்றுக்கிட்டாங்க. அந்த முதல் விசுவாசி அவர் இறந்துட்ட, வயசாகி இறந்துட்டாங்க. அவங்க மகங்க 2 பேரும் டாக்டர். அந்த அவரை அடக்கம் பண்ண இடத்துல வந்து ஒரு கோதாவரி ஆற்று ஓரமாக தான் அந்த அடக்கம் பண்ணியிருக்காங்க. அது பக்கத்துல அந்த கிராமம் எல்லாமே. நாங்கள் குளிக்க போகும்போது எல்லாருமே அந்த அந்த அதை தாண்டி தான் போகணும். நம்ம இங்கே மாதிரி அந்த கிறிஸ்தவ கல்லறை தோட்டத்தில் நீங்க பார்த்துருப்பீங்க, அடக்கம் பண்ணவங்களுக்கு பக்கத்தில் சிலுவை வச்சிருப்போம். அந்த குளிக்க போறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, அந்த இடத்துல முட்டிக்கால் போட்டு ப்ரே பண்ணுவாங்க சிலுவையை பார்த்து. கல்லறை அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது, சிலுவை மட்டும் பார்த்து அவங்க ஜெபம் பண்ணிட்டு போறாங்க டெய்லி. நமக்கு யாராவது பண்ணுவோமா? கல்லறை தோட்டம், சிஎஸ்சி கல்லறை தோட்டம் எவ்வளவு அழகா இருக்கு, சிலுவையெல்லாம் நல்ல நல்ல அழகழகா வச்சிருக்காங்கன்னு நம்ம நினைச்சிட்டு போவோம். ஆர்சி கல்லறை தோட்டம் அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிருவோம் நம்ம. ஆனா அங்க அப்படி இல்லை. அவங்க வந்து கல்லறையை பார்க்க மாட்டாங்க, சிலுவை. எந்த அளவுக்கு தாகமான மக்கள் அங்க இருக்கிறாங்கன்னு நீங்க பாருங்க. தாகம் எவ்வளவு ஆண்டவர் மேல வைராக்கியமானவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி நீங்க பாருங்க. ஆண்டவர் மேல ஒரு வைராக்கியம், ஜனங்கள் மேல வைராக்கியம் இல்லை, ஆண்டவர் மேல ஒரு வைராக்கியத்தை வச்சு அந்த காரியங்கள் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா சிலுவையை பார்த்தாச்சு நம்ம முட்டிகால் போட்டு உடனே ப்ரே பண்ணணும், ஜெபம் பண்ணணும். அதுக்காக அவங்க என்ன பண்றாங்க, எனக்கு இந்த கல்லறையை பார்த்து அவங்க ஜெபம் பண்றது எங்களுக்கு பிடிக்கல. அவங்களோட மகன், நாங்க தனியா ஒரு சிலுவை வைக்க போறோம் பக்கத்துல அப்படின்னு சொல்லி ஒரு சிலுவையை வந்து ஆகஸ்ட் மாசம் பிரதிஷ்டை பண்ண போறாங்க. எப்படி நினைச்சு பாருங்க. நமக்கு இங்க சிலுவை வைக்கிறதுக்கு அனுமதி கிடையாது. ஒரு கல்லறை கட்டுறது கூட, கல்லறை தோட்டத்துக்கு கூட அனுமதி கொடுக்க மாட்டேன்றாங்க இன்னைக்கு. அப்படிப்பட்ட நாட்கள். என்ன நிறைய காரியங்கள் அப்படி இடத்துக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கிறோம். எவ்வளவு வாஞ்சியான மக்கள், எவ்வளவு தாகத்தோடு இருக்கிற மக்கள் இருக்கிறாங்க இந்திய தேசத்துல. எங்களோட காரியங்கள் எல்லாம் காவல்துறையில் இருக்கிற, நீங்க தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா 1 லட்சம் குடும்பங்கள், 1 லட்சம் காவல்துறையினர் இருக்காங்க. இப்ப பணியில வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்க. இந்த 1 லட்சம் குடும்பங்கள் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கிட்டாங்கன்னா இந்த தமிழ்நாடு எப்படி இருக்கும்? அதே மாதிரி 33 மாநிலங்கள்ல உள்ள காவல்துறையினர் ரட்சிக்கப்பட்டாச்சுன்னா இந்த முழு தேசமும், இந்திய தேசம்ல எப்படி இருக்கும் நீங்க நினைச்சு பாருங்க. களவு நடக்குமா, கொலை நடக்குமா, கடத்தல் நடக்குமா? இன்னைக்கு நீங்க பாருங்க எத்தனை பிள்ளைங்களை வந்து ஒவ்வொரு நாளும், இப்ப கூட வாட்ஸ்அப்ல வந்துச்சு, பிள்ளைங்கள நீங்க கவனமா பாத்தீங்க. சின்ன பிள்ளைங்க, முக்கியமா வந்து பொம்பளை பிள்ளைங்களை, 5 வயசுல இருந்து 13 வயசு வரைக்கும் பிள்ளைங்களை, எவ்வளவு பிள்ளைங்களை கடத்தி இருக்காங்க. என்ன பண்ணாங்க? கண்டுபிடிக்கிற போலீஸ் என்ன பண்ணுச்சு, என்ன பண்ணாங்க நினைச்சு பாருங்க. நானும் போலீஸ்காரன் தான். நானும் போலீஸ் இப்ப இல்ல, நான் போலீஸ்ல இருந்து 31 வருஷம், 30 வருஷம் 4 மாசம் காவல்துறையில் நான் பணியாற்றி நல்லபடியா விருப்ப ஓய்வு. எனவே அங்களோட காரியங்கள் எனக்கு பிடிக்கல. நான் வந்து அங்க ஒரு செக் போஸ்ட்ல வாங்கி வச்சுக்கல, ஸ்டேஷன்ல இருக்கிற ஒரு தண்ணி கூட நான் முகம் கூட கழுவ மாட்டேன். ஏன் தெரியுங்களா? முகங்கள்னா கண்டிப்பா முகத்துல பருவு கூட வரும். ஏன்னா லஞ்ச தண்ணி, நான் கண்டிப்பா நான் சொல்லுவேன், லஞ்ச தண்ணி அது காசு கொடுத்து வாங்கி வைக்கிற தண்ணியே கிடையாது அது. ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் டிராபிக்ல இருக்கும்போது என்ன சொல்லுவாங்க, இந்த தண்ணி வண்டியை மறிங்க, ஒரு தண்ணி பிடிக்கிறதுக்கு காசு கொடுத்தா மறிக்கிறேன், இல்லைன்னா மறிக்க முடியாது. எதுக்கு மறிச்சு விடணும்? ஓசிய தண்ணி நானும் லஞ்சம் வாங்காத எனக்கு எதுக்கு அந்த காரியங்கள்? காவல்துறை என்னைக்கு அந்த மக்கள் மதிப்பாங்க? காவலர் போலீஸ்னு சொல்லி சொன்னாலே நீ லஞ்சம் அப்படின்ற ஒரு பேச்சு தான் மக்கள் மத்தியில் இருக்கு. நான் உண்மையில தான் இருக்கிறவங்க கோவிக்காதுங்க, எல்லா துறையிலுமே லஞ்சம் இருக்கு. லஞ்சம் இல்லாத துறைன்றது கிடையாது. ரோட்ல நின்று வாங்குறது போலீஸ் ஒருத்தனை. ஆபீஸ் போட்டு வாங்க முடியுமா? நான் லஞ்சம் வாங்குறது மட்டும் ஒரு ஆபீஸ் போட்டு நீங்க திறந்து வந்து அங்க வந்து கொடுங்க அப்படின்னு சொல்ல முடியுமா போலீஸ்கிட்ட? போலீஸ் நான் லஞ்சம் வாங்குற நியாயப்படுத்தல.
லஞ்சம் வாங்குறது கண்டிப்பா சாபம், சாபத்தை தான் கொண்டு வரும், அந்த சந்தைக்கு சாபம் கொண்டு வரும் லஞ்சம்ன்றது. இல்ல மட்டும் நான் என்னோட ஒரு காரியங்கள் நான் சொல்றேன். நான் லஞ்சம் வாங்காததுக்கு முக்கிய காரணம் என்னன்னா என்னோட ஒய்ஃபு என்னோட பிள்ளைங்கள் தான். நான் வீட்டுல இருந்து எவ்வளவு ரூபாய் கொண்டு போனேன்னு என்னோட ஒய்ஃபுக்கு தெரியும், பிள்ளைங்களுக்கு தெரியும். வீட்டுல இருக்கும்போது எனக்கு தேவையில்லை, நான் எந்த காரியமும் எனக்கு இல்லை, எந்த பழக்க வழக்கங்களும் இல்லை, எதுவுமே இல்லை. டீ குடினா 10 ரூபா இல்லைன்னா 20 ரூபா 2 டீ சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் என்னோட பணம் நான் கொண்டு போவேன். எனக்கு அதை மீதி எனக்கு கொண்டு போறதுக்கு இருக்காது, கண்டிப்பா இல்லை. ஏன்னா என்னோட ஒரே ஒரு சம்பளம் தான், சம்பளம் வாங்குறது இல்லை. அப்படின்ற காரியத்தினால நான் வந்து கொண்டு போற காசு நான் என்னோட ஒய்ஃபுக்கு தெரியும். இவ்வளவுதான், எனக்கு 50 ரூபா கொடுத்தா கூட வேண்டாம், எனக்கு 20 ரூபா மட்டும் போதும் அப்படின்னு நான் கூட்டு போயிடுவேன். அப்படிப்பட்ட நாட்கள் நாம் போகும்போது சொல்லி விடுவாங்க, இந்த ரூபாயை தவிர எந்த பொருளையும் என் வீட்டுக்குள்ள வரக்கூடாது சொல்லுவாங்களா? நீங்க எங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கலாம், இப்போ உள்ள நாட்களில் கேள்விப்பட்டிருக்கலாம் கண்டிப்பா. எல்லாரும் வருவாங்க. நான் உண்மையில பெருமைக்கு சொல்றது, ஆண்டவர் நாம மையமை பண்ண ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிற ராஜ்குமார் என்ன பேசுற அப்படின்ற காரியங்கள் ஆண்டவர் எங்க பரலோகத்தில் பார்த்துட்டு இருக்கிறாரு. சும்மா நான் அந்த காரியத்தில் நான் பேசிட்டு எல்லாம் போக முடியாது. சும்மா வந்தா நல்லா ஜாலியா பேசினா ராஜ்குமார் மதிலிருந்து வந்துட்டு பேசுற அவங்களால போயிட்டு அப்படின்னு சொல்லக்கூடாது. இன்னொரு காரியங்கள் ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறாரு. ஆண்டவர் சமூகத்தில் நின்று அந்த காரியங்கள் நான் சொல்றேன், வேதனையோடு தான் சொல்றேன். லஞ்சம் வாங்குற காரியங்கள் நானே லஞ்சம் கொடுத்துருக்கிறேன். நான் அதிகாரத்தில் வர்றதுக்கு நான் லஞ்சம் கொடுத்துருக்கேன் தெரியுங்களா? லஞ்சம் வாங்காத நானு லஞ்சம் கொடுத்துருக்கேன். என்ன கொடுக்க வச்சிருக்கிறாங்க, எப்படி நாம சந்தோஷமா கொடுத்துருப்பேனா? நான் இந்த லஞ்ச பணம் கொடுக்கும்போது பாஸ்புக்ல 3000 ரூபாய் பணம் வச்சு நான் என்னோட பென்ஷன் வரதுக்குள்ள காரியங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். 3000 ரூபாய் லஞ்ச பணத்தை வச்சு கொடுக்கும்போது தான் பாஸ்புக்கை வாங்குறாரு. பாஸ்புக் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்றாரு. நான் வெயிட் பண்றேன், என்னோட ஒய்ஃப் நான் வெயிட் பண்றோம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வராரு, பாஸ்புக் கூட சரி ரைட் சார் உங்களுக்கு நல்லபடியா முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்றாரு. எங்கள் காவல்துறையா எந்தெந்த துறையில் நான் போனேன், எங்கெங்க பண்ண, எப்படி எவ்வளவு காசு கொடுன்னு சொல்லி எனக்கு தான் தெரியும். கொடுக்க லேட் ஆகும். இப்போ எனக்கு 7 மாசம் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும். ஒன்றும் இல்லை, லேட் ஆகும். ஆனால் எனக்கு பணம் தேவை, எனக்கு தேவையில்லை. அந்த இதுக்காக நான் பண்ண, வேற ஒன்றும் இல்லை. மன்னித்து கொள்ளுங்கள். என்னோட அதை உண்மையில நான் கொடுத்தது லஞ்சம் வந்து கொடுத்தது நான் வந்து தவறு, நான் நியாயப்படுத்தல, தவறுதான். கண்டிப்பா ஆண்டவர் சமூகத்தில் நான் மன்னிப்பு கேட்டேன். என்னோட ஒய்ஃபுக்கு அது பிடிக்காத காரியங்கள் மன்னிப்பு கேட்டேன் நான். அவங்களுக்கு தெரியுமா தெரியாது, நம்ம வரும்போது அந்த லஞ்சத்தை கொடுத்த வீட்டுக்கு போறதுக்குள்ள 1000 தடவை நான் ஆண்டவர் சொல்லிட்டேன், ஆண்டவர் நான் கொடுத்தது தவறு, ஏன்னா என்னோட தேவைகள் அந்த காரியங்களுக்காக நான் வந்து கொஞ்சம் சீக்கிரமா வந்து பணம் வந்தா கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்றதுக்காக நான் பண்ண எவ்வளவு போராடினேன், முடியல. காசு கொடுத்த பிறகு என்னோட பணம் வந்துச்சு. சரிங்களா? நான் லஞ்சம் வாங்க மாட்டேன். நான் லஞ்சம் ஊத்தி சொல்லு, நான் லஞ்சம் வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் லஞ்சம் கொடுத்தேன். சரிங்களா? எவ்வளவு வேதனோட கொடுப்போம். லஞ்சம் வாங்குற யாராவது சந்தோஷமா இருக்கு நீங்க பாத்துருக்கீங்களா? வேணா அப்போதைக்கு தானே இருக்கலாம். நான் அதான் நான் சொல்றேன், லஞ்சம் வாங்கி இன்னைக்கு நானே இருக்கட்டும், ஒரு 500 ரூபாய் லஞ்சம் தர மாட்டாங்க, 100 ரூபாய் லஞ்சம் கொடுப்பாங்கன்னு வச்சுங்க. நான் வாங்கி வச்சுட்டு போனேன். வாங்கி வச்சதுல எத்தனை பேர் என்ன அது விஎன்டிசி போலீஸ் பார்த்தாங்களா, இல்ல ரிப்போர்ட்டர் பார்த்தாங்களா, இல்ல வேற யாராவது பார்த்தாங்களா அப்படின்னு சொல்லி தெரியாது. 100 மீட்டருக்கு அங்க இருந்து கூட இப்போ வாட்ஸ்அப்ல எடுத்துக்கலாம் போட்டோ. இங்க கொடுப்பாங்க, அங்க போட்டோ எடுத்துருவாங்க. நீ குடும்பத்தில் நான் வந்து எடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து நான் வீட்டுக்கு போறதுக்குள்ள வாட்ஸ்அப்ல வந்துடும். அதுக்குள்ள போறதுக்குள்ள என்னோட பிள்ளைங்க, என்னோட மனைவி, எல்லாம் என் சொந்தக்காரங்களை பார்த்து நான் வீட்டில் போனோன்னா ஃபோன் பண்ணிடுவாங்க. அப்ப குமார் உன்னோட போட்டோ வாட்ஸ்அப்ல வந்து பார்ப்பா பண்ணுவாங்க. என்னோட என்ன கல்யாண போட்டோ வந்திருக்கு. அங்க போய் பார்த்த பிறகு தெரியும் நான் யார்கிட்ட பணம் வாங்குறேன், எங்க நான் எப்படி வைக்கிறேன், எந்தெந்த காரியங்களை நான் எப்படி மடக்கி அந்த பேப்பரை வைக்கிறேன் அப்படின்ற காரியங்கள் எல்லாத்தையும் இது பண்ணிட்டு நான் வீட்டுக்கு வர்றதுக்குள்ள அடுத்த 2 நாள்ல எனக்கு கண்டிப்பா வேலை வந்துடும். நீ என்னென்ன இந்த இடத்துல இருந்து இப்படி காசு வாங்கினோம்ல பாரு உன்னோட இதெல்லாம் வந்தீங்கன்னா அடுத்த நாள் பேப்பர்ல வந்துடும். ஆனா அந்த காரியங்கள்ல வந்து நான் சொல்ற காரியங்கள் அதுதான். இந்த பணத்தை வாங்கி வைக்கிறது சாபம். பாக்கெட்ல வச்சுட்டு அந்த பணம் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா சாபம் தான், செலவழிச்சாலும் சாபம் தான். அந்த பணத்தை வந்து கொடுக்குறவங்க வாழ்த்து கொடுப்பாங்களா, ராஜ்குமார் நீ வாழ்ந்து நல்லா சுகித்தரு அப்படின்னு சொல்லி என்ன கொடுப்பாங்களா? அந்த லஞ்ச பணத்தை கொடுக்குறவங்க 100 ரூபாய் லஞ்சத்தை கொடுக்குறேன், நீ வந்து நல்லா வாழ்ந்து நல்லா நிறைய வாங்கி எடுத்து சாப்பிட்டு நல்லா சந்தோஷமா குடும்பமா சுகித்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களா? எவ்வளவு வைவாங்க. அப்படிப்பட்டவங்களை வந்து அந்த பணத்தை நான் வாங்கி வச்சுட்டு இருக்கும்போது என்னோட ஒய்ஃபோட மத்தியிலும் சரி, அவங்களோட குடும்பத்திலும் சரி, என்னோட பிள்ளைங்களோட ஃப்ரெண்ட்ஷிப், எனக்கு சொந்தங்க, என்னோட வேலை பார்க்கறவங்க எல்லாருமே அவன்கிட்ட நான் அப்பயே சொன்னேன், நீ எல்லாம் வாங்காத அப்படின்னு சொல்ல கேட்க மாட்டேன்ட்டேன். வாங்கி வச்சா மாட்டிக்கிட்டானா இன்னைக்கு. அவன் போறவன் தான். எப்பயே மாட்டிருக்க வேண்டியது, இப்ப மாட்டிட்டேன் அப்படின்னுவாங்க. சொல்லுவாங்களா இல்லையா? அந்த காரியங்களுக்காக தான் நான் வந்து என்னோட ஒய்ஃப், என் பிள்ளைங்க 2 பேருமே எல்லாமே 3 பேருமே சொன்னது காரியங்கள் இருந்தேன். என்னைக்குமே லஞ்ச பணம் நம்ம வீட்டுக்கு வரக்கூடாது, லஞ்சமா வாங்குற எந்த பொருளும் வரக்கூடாது வீட்டுக்கு. மற்றவங்க சொல்லுவாங்க, மற்றவங்க என் வீட்டில் பக்கத்தில் உள்ளவங்க எல்லாம் வருவாங்க, பையில நிறைய வாங்கிட்டு வருவாங்க. ஒரு சில அவங்க காசு கொடுத்து வாங்குறவங்க தெரியாது. ஆனா மற்றவங்களுக்கு காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தா கூட
யூனிஃபார்ம் வாங்கிட்டு வந்து எப்படி தெரியும் அவங்க லஞ்சமா வாங்கிட்டு வராங்கன்னு சொல்லித்தான்னு தெரியும் உங்களுக்கு. அந்த காரியங்கள் இருக்கக்கூட. நான் காசு கொடுத்து வாங்கினா கூட யூனிஃபார்ம் போட்டு வரும்போது எந்த பொருளும் நான் வாங்கிட்டு வர மாட்டேன். ஏன்னா அதை பார்க்கும்போது பார்வைக்கு அது வந்து லஞ்ச பொருள் அப்படின்னு சொல்லி தான் தெரியும் உங்களுக்கு. மாம்பழ சீசன்ல மாம்பழம் வந்துடும். ஓ ரைட்டு, இன்னைக்கு நிறைய பை நிறைய வாங்கிட்டு வந்தேன் பாரு இந்த போலீஸ்காரன் எவ்வளவு வாங்கிட்டு போறான் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க மற்றவங்களும். இந்த காரியங்கள் வரக்கூடாது. நம்ம வாங்கிட்டு போற காசு கொடுத்து வாங்கிட்டு போற காரியங்களை கூட சாபம் வரக்கூடாது. அந்த காரியங்கள் தான் என்னோட காரியங்கள். அதுல வந்து என்னோட ஒய்ஃபை என்னோட பிள்ளைங்களை இந்த நிமித்தமா நான் இந்த அளவுக்கு இன்னும் நான் கண்டிப்பா ஆண்டவர்கிட்ட நான் நிலைச்சு நிக்கிறேன் பண்றதுக்கு நான் எடுத்துக்காட்டு நான் அவங்களுக்கு தான் சொல்ல முடியும். இன்னும் நிறைய குடும்பங்கள் இருக்காங்க. கண்டிப்பா ஆண்டவர் பாப்பார். ஆண்டவர் கண்டிப்பா நம்ம சொல்லி சொல்லி பாப்பார். சொல்லல கண்டிப்பா உச்சந்தலை மொட்டையாக்கி விடுவார். அவர் பாப்பார். நீ லஞ்சமா வாங்குற ஒரு நாள் பாப்பாரு சொல்லி பாப்பாரு எல்லாம் கேட்கல அப்படின்னா அவ்வளவுதான், மொட்டை தான். அப்புறம் அதுதான் ஆண்டவர் அதான் செய்ய முடியும். அவருக்கு வேற என்ன செய்வாரு? பயம் இல்லாம லஞ்சம் வாங்கினா ஆண்டவர் பார்க்க போறாரு. அவர் எங்க இருக்கிறாரு? மேலதானே இருக்கிறாரு. அவர் பார்க்க போறாரு. லஞ்சம் வாங்கினா ஆண்டவர் பார்க்க மாட்டாரா? ஒரு தப்பு செஞ்சு ஆண்டவர் பார்க்கிறாரு. அப்ப லஞ்சம் வாங்கின பார்க்க மாட்டாரா? பார்ப்பார். அந்த காரியங்கள் மட்டும் இல்லை, இன்னும் அநேக காரியங்கள். உண்மையில நான் சொல்றேன், அதாவது என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. சரிங்களா? நான் எப்படின்னா எனக்கு 2000 நான் இந்த அளவுக்கு ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்படி எல்லாம் பிரச்சனை இருக்கு. எங்களுக்கும் போராட்டங்கள் இருக்கு தங்கி. நான் போராட்டம் இல்லைன்னு சொல்லல. எவ்வளவு போராட்டங்கள். அந்த அப்ப எல்லாம் ஒரு சில நேரங்கள் கூட நான் உண்மையிலே நானும் மனுஷன் தானே, நான் மனுஷிகமா நினைக்கிற காரியங்கள். நிறைய பண தேவைகள் படும்போது ஏன் நம்ம கூட கொஞ்சம் கூட காசு கூட வாங்கிருக்கலாம்ல, வாங்கினா நமக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது போல அப்படின்னு ஒரு சில நினைச்ச நாட்களும் உண்டு. ஆனால் ஆண்டவர் இஷ்டமான காரியங்கள் நான் அந்த நினைவு கூட கண்டிப்பா உங்கள் நினைவுகள் ஏன் நினைவுகள் அல்ல அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்ல. அப்ப அவர் அந்த நினைவுகள் ஏன் நினைவு இல்லை, கண்டிப்பா வந்து அது அவரு இது பண்ணதும் கிடையாது. அந்த காரியங்கள் என்னோட மனசை விட்டு நான் எடுத்துட்டேன் அந்த நாட்கள்ல. அப்ப எனக்கு வந்து 2009 நான் டியூட்டியில் இருக்கும்போது எனக்கு ஒரு ஆக்சிடென்ட். என்ன பார்த்தா ஆக்சிடென்ட் மாதிரி சொல்லி யாருக்கா தெரியுங்களா? ஏன்னா 47 தையல் எனக்கு ஃபுல். எனக்கு வயிறை ஓப்பன் பண்ணாங்க. இந்த லெஃப்ட்ல என்னோட விழா எலும்பெல்லாம் கட் பண்ணிட்டாங்க. என்னோட ஒரு ஆட்டோ 2:45 மணிக்கு எனக்கு அதுக்கு முதல்ல அடுத்த 2 நாள் கழிச்சு ஆட்டோ அட்வொகேட் போலீஸ் ப்ரேயர் மீட்டிங். ஏன்னா சாருக்கு தெரியும் அட்வொகேட்டும் போலீஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சாருக்கு தெரியும். எப்பயுமே எலியும் புரியும் மாதிரி தான் அவங்க. எப்போதான் நாங்கள் எலி அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் இருப்போம். அந்த நாளுக்கு அப்படிப்பட்ட நாட்கள் எனக்கு அது ரொம்ப வாஞ்சி. என்னன்னா நம்ம இப்படி இருக்கக்கூடாது. ஏன் நம்ம சமூகத்தில் இப்படி இருக்கணும்? 2 பேரும் இணைந்த கைகளா இருந்தாச்சுன்னா கண்டிப்பா வந்து நீதி நியாயம் கண்டிப்பா வந்து நாட்டுக்கு கிடைக்கும், மக்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது. அது மட்டும் இல்லாம காவல் போலீஸும் அட்வொகேட்டும் இணைஞ்சு ரொம்ப நல்லா நிறைய காரியங்கள் பண்ணலாமே அப்படின்ற காரியங்கள் மனசுல ஏதுன நிமித்தமா சமித்ரா அட்வொகேட் இருக்காங்க, சாருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவங்கள்ட்ட சொன்ன அவங்க அங்க மதுரையில் இருக்கிற அட்வொகேட் பிரேயர்ஸோட லீடர். ஆனா இப்படி போலீஸ் அட்வொகேட் பிரேயர் ஒன்று நடத்தினா நல்லா இருக்குமே அப்படின்னு சொன்னேன். ஆனா தாராளமா பண்ணோமே, அதை நல்லா பண்ணுவோமே அப்படின்னு சொன்னாங்க. உடனே அந்த காரியங்களுக்காக நோட்டீஸ் அடிச்சு எல்லாமே நான் வந்து எங்களோட பிரேயருக்கு நாங்கள் நோட்டீஸ் கொடுத்துருந்தேன். அவரோட டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல ஹைகோர்ட்ல எல்லாத்துக்குமே அவங்க நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிட்டு இருந்தாங்க. நான் அன்னைக்கு நோட்டீஸ் எல்லாம் கொடுத்துட்டு மதியம் 1:30 நான் வீட்டுக்கு வரேன். வேகமாக சாப்பிட்டு 2 மணி டியூட்டி மாற்றணும். நான் வந்து டியூட்டியை மாற்றிட்டு 2 இடத்துல பட்டாபிக்கு கையெழுத்து போடணும். கையெழுத்து போட்டு 2:45 மணி வந்து மதுரையில் சினிப்பிரியா தேட்டர் இருக்கு, அது மற்ற பக்கத்தில் சுமதி கையில் போயிடும். 2:45 மணிக்கு நான் அங்கேருந்து குப்தா மகள் ஒன்று இருக்காங்க இருந்துச்சு, இப்போ இல்லை. அதில் வந்து கொஞ்சம் நேரம் நாங்கள் மதியம் ரெஸ்ட் எடுப்போம். ஆஃபீஸர்ஸ் வந்தால் செக் பண்ணுறதுக்கு அங்கே வருவாங்க. நாங்கள் நின்று செக் பண்ணிடுவோம். போகும்போது ஒரு ஆட்டோ ஒரு ஏத்தாப்பில் வர்றாரு, ரோட்டு இங்கேயுமா ஓடிட்டு வர்றாரு. இப்போ நான் நினைக்கிறேன் இப்படி இந்த ஆட்டோ இப்படி வர்றது பஸ் லாரி வந்ததுன்னு அவரோட நிலைமை என்ன அப்படின்னு நான் நினைச்சிட்டு போறேன். ஒரு 10 ஸ்டெப் போனால் நான் லெஃப்ட்ல உள்ள போகிறேன். அவர் 100 அடிக்கு அந்த வந்திருக்காரு. அவர் 10 அடிக்கு உள்ளே நான் போய் லெஃப்ட்ல திரும்பணும். அந்த நான் அப்படி வந்தவர் எவ்வளவு ஸ்பீட்ல வந்தான்னு தெரியாது. என்ன நான் லெஃப்ட்ல போயிட்டு இருக்கேன். என்னோட வண்டி என்னோட அப்பாச்சி வண்டி, அப்பாச்சி பல்சர் வண்டி நான் இப்போ ஓட்டிட்டு இருந்த வண்டி முட்டி என்ன வந்து பக்கத்தில் ட்ரைனேஜ் தோண்டி போட்டிருந்தாங்க. ட்ரைனேஜ் கான்கிரீட்ல அந்த கல்லுகள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் விழுந்து நான் ட்ரைனேஜுக்குள்ள விழுந்தேன். என்னோட ஆட்டோவுக்கு மேலே என்னோட 2 வீலருக்கு மேலே அவங்க ஆட்டோவில் 2 பேர் இருக்காங்க. பாக்கி டாக்கி மட்டும் வண்டியில் இருக்குது. நான் உள்ள விழுந்து எந்திரிச்சு நிற்கிறேன். யூனிஃபார்ம்ல தலையில் பின்னாடி ரத்தம் வருது. அப்போ பக்கத்தில் ஒருத்தரை பார்க்க வந்தவங்க, அவங்க 2 பேரும் வந்து என்ன அண்ணன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பார்த்துட்டு வராங்க. ஸ்கார்பியோ வண்டி அது மட்டும் தான் இருக்கு. அவங்க 2 பேரும் மட்டும் ஞாபகம் இருக்கு. அந்த என்னென்ன அப்படின்னு கேட்டாங்க. இந்த ஆட்டோ வர முட்டிட்டாரு, அந்த பாக்கி டாக்கி எடுத்து கையில் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றேன். பாக்கி டாக்கி எடுத்து கையில் கொடுத்தாங்க. அப்படி இருந்துச்சு. அவங்களோட வண்டியெல்லாம் அங்கே தான் இருக்குது. அந்த ஆட்டோ உள்ள இருந்தவங்களும் அவங்க அங்கே தான் இருக்கிறாங்க. எனக்கு அந்த கான்செப்ட் இல்லை. ஆட்டோவில் என்ன அந்த ஸ்கார்பியோ வண்டியில் ஏற்றுறாங்க. அவங்களா பேசுறாங்க. இதில் பக்கத்தில் எந்த ஹாஸ்பிட்டல் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க.
பக்கத்தில் செம்பகன்னு சொல்லி ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு 100 மீட்டரில் இருக்குது. இப்போ அதுக்கு என்ன கொண்டு போய் இறக்கி விடுறாங்க. இறக்கி விட்டோன்னா அந்த கண்டிப்பாக வண்டியில் எல்லாமே ரத்தம் ஆகிருக்கும், எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா எனக்கு என்னோட யூனிஃபார்ம் ஃபுல்லாகவே ரத்தம் ஆயிடுச்சு. எனக்கு வலி எல்லாமே இங்கே தான். சரின்னு சொல்லிட்டு எந்த வலி கூட எனக்கு அவ்வளோ தெரியல. இங்கே ஒரு 7 தையல் கொண்டு போய் இறக்கி விட்டோன்னா நான் பாக்கி டாக்கில் சொல்கிறேன், இப்படி என்ன ஒரு ஆட்டோ வர முட்டிட்டாரு, யாராவது ஆஃபீஸர் இருந்தால் வரங்க வாங்க சார் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா நிறைய பேர் வந்துட்டாங்க. அந்த நான்கு ஒரு ஐசி இன்ஸ்பெக்டர் அதுவும் இல்லாமல் எங்களோட பிரேசரில் இருந்தால் எப்படி கேள்விப்பட்டு அப்போ அவங்களும் வந்துட்டாங்க. நிறைய பேர் வந்து எனக்கு அந்த ஒரு சுற்றி ஒரு கட்டு மட்டும் போட்டிருக்காங்க. மாத்திரைலாம் கொடுத்துட்டு சரி ஒன்றும் இல்லை நீங்கள் எல்லாம் நார்மல், நீங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. எனக்கு கொஞ்சம் மாத்திரையை கொடுக்குறாங்க. வெளியே எல்லாம் கட்டெல்லாம் போட்டு வெளியே வந்து வாசலில் உட்காந்துருக்குறோம். அது மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்குது. வெளியே வந்து உட்காந்துருக்குறோம். அந்த மாத்திரை எனக்கு கொடுக்குறாங்க, மாத்திரை சாப்பிட்றேன். ஆனால் எனக்கு என்னோட காரியங்கள், நான் மரணத்தோட கடைசி இதுக்கு போயிட்டு இருக்கிறேன். நான் அது மட்டும் எனக்கு தெரியுது. நான் இங்கே இல்லை, நான் வந்து மரணத்துக்கு மரண சூழ்நிலை அந்த கடைசி வரைக்கும் நான் போயிட்டு இருக்கிறேன். அப்புறம் டாக்டரோட மகன் வராங்க. ஆண்டவர் அனுப்பின மாதிரி, ஆண்டவர் தூதர்களை அனுப்பி என்னை பாதுகாத்த மாதிரி ஆண்டவர் அவரோட அந்த சீஃப் டாக்டரோட மகனை அனுப்பி வரார் அவர் ஹாஸ்பிட்டலுக்குள்ள. என்னோட பொசிஷன், நான் உட்கார்ந்துருக்கிற சூழ்நிலையை பார்த்துட்டு ஒரு பல்ஸ் பார்த்துருக்கிறாரு. அதில் எனக்கு தெரியாது ஆக்சுவலாக. அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க, இப்போ ஆக்சிடென்ட் எங்கன்னு கேட்டோன்னா அந்த சுமதி கிளினிக் ரோடு அது பக்கத்தில் தான் ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சொன்ன உடனே பல்ஸ் பார்த்துட்டு சொல்லியிருக்காரு, இமீடியட்டாக நீங்கள் உடனே வந்து ஐசியூவில் அட்மிஷன் ஆகணும். இல்லை ஏன் சார் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவங்க சொல்லிட்டாங்க, நீங்கள் வீட்டுக்கு போங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி சொன்னாங்களே, இப்போ வந்து நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்களா சார் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே எங்களோட டிஎஸ்பி இருக்காங்க, காவல்துறை குடும்ப ஜபாய்க்கியத்தோட தலைவர். இப்போ அவங்களுக்கு 83 வயசு, செல்வின் தங்கத்துறை டிஎஸ்பி ரிட்டையர்டு. அவங்கள்ட்ட என்னோட மிஸ்ஸஸ் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க, இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து அட்மிஷன் பண்ணட்டும், நம்ம ப்ரேயர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள எல்லாமே வந்துட்டாங்க. அப்புறம் அடுத்து பண்ணாச்சுன்னா ஸ்கேன் பண்ணியிருக்காங்க. என்னோட விழா எலும்புக்கு உள்ளதான் இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க. அந்த மண்ணீரல், அது சாருக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அந்த ஸ்பிரின் அது வந்து செதஞ்சு போச்சு. ஏன்னா வெளியே வந்து ரத்தமோ இல்லை எந்த காயங்களும் இல்லை, ரத்த காயமும் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஆனால் எனக்கு வலி மட்டும் அந்த விழா எலும்பு உடஞ்சி போச்சு. எப்போ இது வந்து அட்வொகேட் போலீஸ் பிரேயர் நடத்தணும் அப்படின்னு சொல்லி பாஞ்சியா அந்த காரியங்கள் பண்ணிட்டு இருக்கிற அந்த நாட்களில் ஏன் இப்படி அந்த பாடுகள் வரணும், ஆண்டவர் அதை மாற்றக்கூடாதா அப்படின்னு சொல்லி மனுஷியும் அந்த மாதிரி நினைச்சு அந்த காரியங்கள் பண்ணலாம் இல்லை. அப்போ அந்த இதெல்லாம் பண்ணியாச்சு. அப்போ எனக்கு அந்த ஸ்கேன் எடுத்து பார்க்குறாங்க, இந்த இதெல்லாமே உங்களுக்கு செதஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. எனக்கு அப்போ சுத்தமாக எனக்கு என்னோட நினைவுகள் என்கிட்ட எதுவுமே இல்லை. எப்படி திரும்ப 2வது ஐசியூ கூட்டு போனாங்களா, என்ன பண்ணாங்க, யார் யார் என் கூட இருக்கிற எதுவுமே எனக்கு தெரியாது. எந்த ஒரு கான்செப்டும் எனக்கு இல்லை. எல்லாமே என்னை விட்டு போயிடுச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு இம்மிடியேட்டாக நீங்கள் வந்து ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னோன்னா கையெழுத்து போட சொல்லியிருக்காங்க. என்னோட ஒய்ஃப்கிட்ட அவங்க கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி எங்களோட ஐயா திரும்ப சொல்லியிருக்காங்க ஃபோன் பண்ணி, இப்படி வந்து கையெழுத்து கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் கையெழுத்து போட்டு வந்து நம்ம ப்ரேயர் பண்ணிக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆண்டவர் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க. ஆப்ரேஷன் பண்ணிருக்காங்க. நைட்டு 10:30 மணிக்கு என்னோட ஆப்ரேஷன், 2:45 மணிக்கு நைட்டு விடிய காலம் 2:45 மணிக்கு என்னோட ஆப்ரேஷன் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த இதை வந்து ஒரு பாட்டில் போட்டு எடுத்து காமிச்சிருக்காங்க, என்னோட அந்த மண்ணீரலை காமிச்சிட்டு தான் மண்ணீரல். ஆனால் இவங்க வந்து நான் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க பேசுறதெல்லாம் நான் கேட்டேன். என்னோட அந்த இதெல்லாமே சேவ் பண்ணி வகுத்தில் இருந்த முடியெல்லாம் சேவ் பண்ணிட்டு எல்லாம் இது பண்ணிட்டு இருக்கும்போது சொல்கிறாங்க, உங்களுக்கு இப்படி ஓப்பன் பண்ணணும், என்ன காரியங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் என்னோட காதால் கேட்டேன் நான். அப்போ நான் இவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன். ஆனால் எனக்கு அவங்கள்ட்ட சொன்ன ஞாபகம் கூட எனக்கு இல்லை. பணத்து என்கிட்ட 5 காசு கூட இல்லை. ஆனால் நான் அவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன், என் அக்கா கோயம்புத்தூர்ல இருக்காங்க, அவங்கள்ட்ட கொஞ்சம் சொல்லி பணம் நிறைய ஆகும் ஆப்ரேஷனுக்கு, நீ அவங்கள்ட்ட சொல்லி பணம் எல்லாம் கொண்டு சொல்லிடு, ஆப்ரேஷன் நிறைய ரூபா ஆகும் போல பிள்ளைகளை பார்த்துக்க. ஏன்னா நான் திரும்ப வரன்றது உண்மையிலே எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஏன்னா என்னோட சூழ்நிலை அவ்வளோதான். எனக்கு வந்து மரணத்தோட போராடிட்டு இருக்கேன் நான், அந்த இதுக்கு நான் போயிடுவேன் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி நான் அவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன். எனக்கு அதை பற்றி ஞாபகம் இல்லை, சொன்ன ஞாபகம் கூட எனக்கு இல்லை. அதுக்கப்புறம் முடிச்சு வந்தப்பறம் சொன்னாங்க அவங்க. அப்போ அவங்க என்ன ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருக்காங்கன்னா, இயேசுவின் ரத்தம் ஜெயம், அது மட்டும் நீங்கள் சொல்லுங்க, வேற எதுவுமே சொல்ல வேண்டாம். ஆப்ரேஷன் முடிவுக்கு நீங்கள் இயேசுவின் ரத்தம் ஜெயம் மட்டும் சொல்லுங்க, வேற நீ எதுவுமே சொல்ல வேண்டாம், எதை பற்றி இது பண்ண வேண்டாம், பிள்ளைகளை பற்றி நீங்கள் ஒன்றும் இது பண்ண வேண்டாம், பணம் எல்லாமே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க, என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆப்ரேஷன் நடந்துட்டு இருக்கும் போதும் நான் வந்து என்ன அறியாமல் நான் அந்த காரியங்கள் சொன்னது மட்டும் இயேசுவின் ரத்தம் ஜெயம் இது மட்டும்தான் சொல்லி ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கும் போதும், ஆப்ரேஷன் முடிஞ்ச பிறகு தேட்டரை விட்டு வெளியே வந்து நான் பெட்டுக்கு போகிறதுக்கு இந்த காரியங்களை தான் சொல்லிட்டு வந்துருவேன். வெளியே வந்தோடனே என்னோட உடம்பை தட்டிட்டு என் ஒய்ஃப் பக்கத்தில் வந்து டாக்டர் சொல்கிறாராம், என்ன உடம்பை தட்டிட்டு ராஜ்குமார் அப்படின்னு சொல்லி என்ன கூப்பிட்டுருக்காரு. நான் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ நல்லா இருக்கிற ராஜ்குமார் எல்லாமே ஆல்ரெடி ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவருக்கு லிவர் மற்ற காரியங்கள் எல்லாமே நல்லா இருக்குது, எல்லாம் நார்மல், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனாலும் ஒரு 24 hours தாண்டி தான் மற்ற காரியங்களை எல்லாம் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
சரி, அப்போ அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஆனாலும் அப்ப அவர் ஏதோ ஒரு காரியங்கள் மட்டும் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, வாயில ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டு இருந்தாங்க. என்னமோ அது வந்து இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்னமோ சொல்லிட்டு இருந்தாரு. இந்த காரியம் மட்டும்தான் நான் சொல்லிட்டு இருந்திருக்கிறேன். ஆண்டவர் அந்த ஆபரேஷனை ஜெயமா பண்ணி முடிச்சாங்க. ஆண்டவர் எனக்கு 2வது புதிய ஜீவன் அந்த இடத்துல வந்து நிக்கிறேன்னா, அந்த ஜீவன் 2வது எனக்கு ஆண்டவர் கொடுத்தனால இந்த இடத்துல நிக்கிறேன். நான் அந்த இடத்துல வந்து உண்மையிலே நான் சொல்றேன், அந்த இடத்துல நான் ஆண்டவர் இல்லாம நான் வேற இருந்த மாதிரி நான் வந்து துன்மார்க்கமான சூழ்நிலை நான் இருந்திருப்பேன். அந்த இடத்துல கண்டிப்பா நான் இன்னைக்கு வந்து நின்றுக்க மாட்டேன். இந்த ஊழியத்தை கனமான ஊழியத்தை ஆண்டவர் என்ன செய்ய வச்சிருக்க மாட்டாரு. ஆண்டவர் செய்ய வச்சிருப்பாரு. கண்டிப்பா பிசாசானவன் என்ன கண்டிப்பா அந்த காரியங்களை என்ன தள்ளி விட்டுருப்பான். நான் அந்த காரியங்கள் நான் விழுந்திருப்பேன். இப்ப இந்த இடம் வந்து திருச்சிக்கு மற்ற இடங்களுக்கு நான் போயிருக்க முடியாது. ஆண்டவர் செய்ய எனக்கு அற்புதத்தை நான் சொல்ல மற்றவங்கள்ட்ட சொல்லவும் முடியாது. ஆண்டவர் அற்புதம் பண்ணார். 1/2 மணி நேரம் டைம் கொடுத்தாங்க. 1/2 மணி நேரம் டைம் கொடுத்து நான் வீட்டுக்கு போயிட்டு வந்திருந்தேன்னா கண்டிப்பா எனக்கு வீட்டுக்கும் அந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டு வர தூரம் 1.5 மணி நேரம், போறதுக்கு 3/4 மணி நேரம், வரதுக்கு 3/4 மணி நேரம், 1/2 மணி நேரம் எனக்கு டைம். இருப்பேன்னா எனக்கு 1 நேரம் மெழுகுவர்த்தி ஏற்றிருப்பாங்க. எனக்கு நினைவஞ்சலியும் போட்டு ராஜ்குமார்னு போட்டுப்பாங்க. அப்படி நாட்கள் இருந்த நாட்கள். அந்த நாட்கள் எல்லாத்தையும் ஜெயமாக்கி கொடுத்த ஆண்டவர் இந்த இடத்துல நம்ம அவரோட ஊழியத்தை செய்யற ஒரு மகனாக மகிமையான காரியங்களுக்குள்ள நம்ம வழிநடத்திட்டு இருக்கிறாரு. மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் தான் நிறைய சொன்னாங்க. டாக்டர் சொன்னாங்க வெயிட் தூக்கக்கூடாது, வண்டி கிக்ஸ் ஆட்டுற வண்டியெல்லாம் ஓட்டக்கூடாது, வெயிட் அதிகமான வெயிட்லாம் தூக்கக்கூடாது, பிரயாணம் அதிகமாக பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் உண்மையிலேயே அதிகமாக நான் சொல்றேன், ஒரு மாசம் மட்டும் பல ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் நாங்கள் வந்து பஸ்லையும் சரி, ட்ரெயின்லையும் சரி, ஃபிளைட்லையும் நாங்கள் சுற்றிட்டு இருக்கோம். நான் என்னோட மனைவியும். ஆண்டவர் என்னைக்கு என்ன வந்து அந்த அந்த காரியத்திலிருந்து எனக்கு ஜெயத்தை கொடுத்து என்ன உயிரோட திரும்ப 2வது எழும்பி உட்கார வச்சு என்ன அநேக இடங்களுக்கு சாட்சி சொல்லி என்ன என் பேரை வந்து ஆண்டவர் மகிமைப்படுத்துறார். அப்படிப்பட்ட ஆண்டவருக்கு நான் நன்றி கடன் உள்ளவனா இருக்கணுமே இல்லையா? 2வது ஜீவனை கொடுத்துருக்கிறாரு. அதாவது சொல்லுவாங்கல்ல, மறுபிறவி எடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. எங்க அம்மாட்டே சொல்லுவாங்க, அங்க ஹாஸ்பிட்டல் இருந்தவங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இன்னொரு இதே மாதிரி என்ன மாதிரி ஒரு போலீஸ் ஒருத்தர் மஞ்சக்காமல் அட்மிஷன் ஆனவர் இறந்துருக்கிறாரு. பக்கத்து பெட்டு எங்க அம்மா வந்து துணியெல்லாம் துவைக்கப்பட்டு மேல காயப்பட்டு இருக்காங்க. ஒரு சொல்லுங்க, உங்க அம்மா இறந்துட்டாராம்ல, எங்க அம்மாட்ட சொல்லியிருக்காங்க. ஏன்னா என்னோட கண்டிஷன் அன்னைக்கு அப்படிதான் இருந்த இந்த சூழ்நிலை. அம்மா சொல்லியிருக்காங்க, இல்ல என் மகன் அந்த பெட்ல இருக்காங்க, நல்லா இருக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த சூழ்நிலை, அப்படிப்பட்ட சூழ்நிலையை மாற்றி மரண இருள் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படையும், தேவரீர் என்னோட கூட இருக்கும்போது கோலுமது தடியும் என்னை தேற்றும். அன்னைக்கு அப்படிதான் என்ன தேற்றிட்டு இருக்கிறார் ஆண்டவர். அப்படிதான் வந்து எல்லா இடத்துக்கும் அன்னைக்கு கூட்டு போயிருக்கிறார். அன்னைக்கு அதுக்கப்புறம் வந்து உண்மையிலேயே நான் நிறைய வண்டி ஓட்டுறேன், நிறைய வெயிட்ல தூக்குறேன், ஒண்ணுமே இல்லை. ஆனா அந்த இடத்துல எனக்கு வந்து பிளைனா தான் இருக்கு. டாக்டர் கேட்டேன், என்ன ஒரு நிறைய பேர் நான் வீட்டு சந்திப்பு இருந்ததெல்லாம் நிறைய பேர் என்ன எங்களோட காவல்துறையில் இருக்கிறவங்களோட பிள்ளைங்க டாக்டரா இருக்காங்க, அவங்க மிஸ்ஸஸ் எல்லாம் ஸ்டாஃப் நர்ஸா இருக்காங்க. அவங்களும் கேட்பாங்க, என்னென்ன உங்களுக்கு உங்களை பார்த்தா வந்து ஆபரேஷன் பண்ணி இந்த இது எடுத்த மாதிரி மண்ணீரில் எடுத்த மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என்ன ஆண்டவர் அந்த அளவுக்கு வைக்கல, மகிமை வச்சிருக்கிறார் அப்படின்னு. அப்போ அவங்க சொல்லுவாங்க, நீங்க எதுக்கு ஒரு டாக்டர் செக் பண்ணி பார்த்து கேட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க. நான் இதுக்காக ஒரு நாள் டாக்டர்கிட்ட போனேன். சார் என்ன சார் இப்படி வந்து நிறைய பேர் இப்படி சொல்றாங்களே, ராஜ்குமார் நீங்க வந்து நம்ம எல்லாருமே தமிழ்நாட்டில் பிறந்திருக்கோம், நம்ம ஒரு இந்தியன், நம்ம இதே ஒரு ஃபாரின்ல பிறந்திருந்தா கண்டிப்பா இறந்திருப்பாங்க. அவர் சொல்றாரு, கண்டிப்பா இறந்திருப்பாங்க. ஆனா நமக்கு உங்களுக்கு என்னன்னா, இயற்கையாவே நமக்கு வந்து நிறைய எதிர்ப்பு சக்திகள் நமக்கு இங்கே இருக்கு. ஏன்னா பிள்ளைங்க வந்து பிறந்து வளர்ந்து இது பண்ணும்போது நம்ம எல்லா காரியங்களையும் நம்ம பிறந்து வளர்றோம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இயற்கையான செயற்கையா நிறைய உங்களுக்கு எதிர்ப்பு சக்திகள் நாங்கள் கொடுத்துருக்கோம், நீங்க பயப்பட வேண்டாம். நான் பயப்படல சார், ஆண்டவர் எனக்கு இருக்கா சார். நான் எந்த காரியம் நான் பயப்படுறதுல காரியங்கள் இல்லை, பயப்படுற காரியங்கள் அப்பயே வந்திருக்கு எனக்கு, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. எனக்கு மண்டை ஆண்டவரை நான் ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடியே எனக்கு வந்து தலை வலி இருக்கும் போதே நான் மண்டையில செவத்துல முட்டி நிக்கிற நாட்களே எனக்கு வந்து வேற ஏதாவது வந்து நான் போயிருந்திருப்பேன். பிசாசு ஜெயிக்க விட மாட்டார்ல, ஆண்டவர் ஜெயிக்க விடுவாரா? பிசாசு கண்டிப்பா ஜெயிக்க விட மாட்டாரு. ஆண்டவர் மகிமை உள்ள தேவன். ஆண்டவர் கண்டிப்பா ஆண்டவர் நாம தான் மகிமைப்படும். ஆண்டவர் நாமே தான் மகிமைப்படுத்தணும். ஆண்டவர் எங்கெங்க என்ன போய் சொல்றாரு அங்க எல்லாரும் நான் போவேன், எங்க போனாலும் சரி. ஆண்டவருக்கு நெருப்புக்குள்ள போயினாலும் நம்ம குதிப்பேன். நான் எனக்கு என்னோட காரியங்கள் அதுதான். என்ன இந்த அளவுக்கு வச்சிருக்கிறார்ல, முரட்டாட்டமுள்ள ஒரு ராஜ்குமார் இந்த அளவுக்கு வந்திருக்கிறான், இந்த அளவுக்கு வச்சிருக்கிறன்னா எவ்வளவு பெரிய காரியங்கள். ஒரு மரண பள்ளத்தாக்கில் நடந்த என்ன, மரணத்தோட போராடின என்ன, இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு இருக்கிறார். நினைச்சு பாருங்க. எல்லாம் சொல்லுவாங்க, லஞ்சம் வாங்காம இருக்கும்போது சொல்லுவாங்க, இவன் பிழைக்க தெரியாதவன், இவன் வந்து சும்மா சாமியாரா போக வேண்டிய அப்படின்னு சொல்லுவாங்க. சாமியாரா நான் இப்ப வந்துட்டேன். ஆண்டவர் ஊழிய ஜெயத்துக்கு அப்படித்தானே வரணும், வெறுங்கையா தான் வந்தோம். ஆண்டோட போகும்போது வெறுங்கையா தான் போக முடியும். நான் போகும்போது நான் தங்கத்தை வெளியே நான் கொண்டு போக போறேன்னா, இல்ல பணக்கட்டை 2000 கட்டில 10 கட்டை கொண்டு போக முடியுமா? ஆண்டவர்கிட்ட போகும்போது ஆண்டவர் நான் வரும்போது உங்க காணிக்க நிறைய கொண்டு லஞ்சம் வாங்கி நிறைய கொண்டு சொல்லிட்டு இருக்க முடியுமா? 2000 கட்டு புதுக்கட்டு ஆண்டவரை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? அவர் அதை கேட்க மாட்டாரு.
ஆண்டவர் மகாராஜா என்ன ஆண்டவர், அதாவது அவரை சொல்ல முடியாது அந்த அளவுக்கு ராஜாதி ராஜா மகாபிரபு தானே அவரு. அவர் நினைச்சு என்ன என்னெல்லாமோ பண்ணிருக்கலாம்ல. நினைச்சு பாருங்க, 33 வருஷம் அவர் எவ்வளவு, ஏன் எதுக்காக வரணும் பூமிக்கு, எதுக்காக வரணும் அவரு, எதுக்கு மனுஷன மாதிரி வந்து பிறந்து எவ்வளவு பாடுகள் பட்டு நம்ம நாட்டில் வந்து எவ்வளவு, அதாவது மனுஷர்கள் எவ்வளவு பாடுபடுறாங்க, எவ்வளவு பிரச்சனைகள் உள்ள இருக்கிறாங்க அப்படின்ற காரியங்களை எல்லாத்தையும் தாம் மனசுக்குள்ள எடுத்துக்கிட்டு எவ்வளவு போராட்டங்கள் எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு ஏன் போன வந்தாரு உலகத்துல வந்து திரும்ப எதுக்கு மனித ரூபம் எடுத்து திரும்ப 2வது தேவனாய் ஏன் பரலோகத்துக்கு போனாரு? நம்மளை மீட்டுக் கொள்றதுக்காக தானே. அப்ப நான் வந்து திரும்ப வந்து நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னா அவர் என்ன சொல்லுவாரு? ஒன்னு அரியன் அப்படின்னு போயிடுவார் அவர். நான் இருந்ததுக்கு அப்படின்ற காரியங்கள் தான். இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கு. உண்மையில நான் நிறைய நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, உண்மையில நான் சொல்றது என்னன்னா, எனக்கு வந்து நாங்க என்ன சொல்றது, என்ன நான் நிறைய பேரை நான் இது பண்ணியிருக்கேன். நான் வந்து லஞ்சம் வாங்காம இருந்தா கூட நான் மட்டும் இல்லை, என்னோட கூட மற்றவங்களும் நான் சொல்லணும். நான் மட்டும் வாங்கல அதனால நான் நல்லவன் அப்படின்னு சொல்லி நான் சொல்றது இல்லை. என்னோட கூட மற்றவங்களையும் நான் சொல்லணும், அவங்க கெட்டு போக கூடாது அப்படின்ற காரியங்களுக்கு அவங்கள்ட்ட நான் சொல்லுவேன். இப்படி வாங்குறது எல்லாம் தவறு இப்படி, ஏன்னா அவங்களுக்கு சொன்ன உடனே அந்த காரியங்கள் கேட்க மாட்டாங்க. இப்ப நான் வந்து ஒண்ணு இல்லை, நான் ஒரு உதாரணம் தான் சொல்றேன். நான் தண்ணி அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, நான் தண்ணி அடிக்கிற காரியங்கள் மற்றவங்க சொல்லியாச்சுன்னா, நீங்க தண்ணி அடிக்காத லிவர் கெட்டு போயிடும், எல்லாம் போயிடும் உனக்கு, நீ வந்து அப்புறம் கொஞ்ச நாள் வாழ முடியும், கை கால் போய் நடுங்கும், அப்புறம் வந்து போயிட வேண்டியது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உனக்கு ஒரு வேலை இல்லை, நீ போ அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டு இன்னும் வேற எதுக்கு நான் போயிடுவேன். ஆனா இந்த காரியங்கள் மட்டும் அவங்கள்ட்ட நான் சொன்னா இது பண்ண மாட்டாங்க. ஆனா ஒரு நாள் டாக்டர் சொல்லுவாரு. டாக்டர் சொல்லும்போது கை கால் ஆடுது, என்னது கடைக்கு போவியா? ஆமா, எவ்வளவு ரைட்டு, இவ்வளவு இதெல்லாம் நீ குடிச்சேன்னா செத்து போயிடுவ அப்படின்னு அவரு சொல்லிட்டாருன்னா, அவன் வந்து திரும்ப என்கிட்ட சொல்லுவேன், நான் இப்ப தண்ணி அடிக்கிறதெல்லாம் விட்டுட்டேன், டாக்டர் சொல்லிட்டாரு. அப்படிதானே சார்? டாக்டர் சொல்லிட்டாரு, அதனால நான் வந்து இது பண்ண மாட்டேன். ஆனா நம்ம ஒரு ஊழியக்காரனா இருந்து அவங்கள்ட்ட சொல்றது வரைக்கும், இல்லை ஒரு மனுஷனா இருந்து அவங்கள்ட்ட சொல்றதையும் கேட்க மாட்டாங்க. இவங்க சொல்லி நம்ம என்ன கேட்கறது அப்படின்ற காரியங்களுக்காக. அப்படிப்பட்ட காரியங்களும் நிறைய பேர் விடுதலை ஆகியிருக்காங்க. உண்மையிலே எனக்கு ரொம்ப பரம சந்தோஷம் எங்களுக்கு அந்த காரியங்கள்ல. அது மட்டும் இல்ல, இந்த லஞ்சம் வாங்குற காரியங்கள் அதுல வந்து நிறைய பேர் சொல்லியிருக்கிறோம். இப்படி காரியங்கள் நிறைய சாபம், அதாவது தலைமுறையாக சந்ததியாக பின்தொடரும் அப்படின்ற காரியங்களை அவங்கள்ட்ட சொல்றோம். சொல்லி அவங்களுக்குள்ள காரியங்கள் நம்ம விலக்கி சொல்லணும். அந்த காரியங்களை சொன்னதை அவங்க வந்து ஏத்துக்குருவாங்க. இதனால என்ன பாடுகள் இருக்கு அவங்க சொல்லுவாங்க, என்ன பெட்ரோல் போடுறது தானே காசு, 100 ரூபா கொடுத்தாங்க பெட்ரோல் போட்டுறேன், அவ்வளவுதான். ஏன்னா 100 ரூபா போடுறாங்க பெட்ரோல் போடுறாங்க, கவர்மெண்ட் பஸ்ல போயிட்டு போறது போடான்னு சொல்லிருக்காங்களா? 7 ரூபா டிக்கெட் தானே, இல்லை 5 ரூபா டிக்கெட். 100 ரூபாய் பெட்ரோல் வாங்கி லஞ்சமா போடுறதுக்கு 5 ரூபாய் டிக்கெட் கொடுத்து போயிடலாம், பஸ்ல போயிட்டு போறது என்ன மாட்டேன்னு சொல்லி சொல்ல போறாங்களா அவங்க? அப்ப அவங்கள்ட்ட அந்த காரியங்கள் சொல்லணும். ஏன் இந்த காரியங்கள் எதுக்காக வந்து நம்ம இப்படி சொல்றோம், லஞ்ச காரியங்கள் எதுக்காக வாங்க கூடாது அப்படின்னு எதுக்காக சொல்றோம் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லணும். சொல்லி அவங்களை கரெக்டா புரிய வச்சாதான் வாங்க மாட்டாங்க. நிறைய பேர் உண்மையிலே நான் சொல்றேன், அந்த ஒரு சமூகத்தில் நின்று நான் சொல்றேன், நிறைய பேர் வந்து லஞ்ச காரியங்கள் விடுபட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. சரிங்களா? நம்ம முன்னோடியா இருக்கணும். நான் வந்து 2 பை நிறைய எல்லாம் வாங்கிட்டு நான் அங்கிட்டு 10 இங்கிட்டு 50 எல்லாம் வாங்கிட்டு நான் நீ என்னப்பா சொல்றது, அவன் பாரு நீ முதல்ல யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என்ன நான் முன்னோடியா இருக்கணும், நான் வாழ்ந்து காட்டணும். வாழ்ந்து காட்டுன்றது சவால் தான். இந்த உலகத்தில் வாழ்ந்து எதுவுமே வாங்காம இருந்து வேற சம்பளம் மட்டும் போதும் இருக்கிறது வந்து சவால் தான். சவாலை கண்டிப்பா சமாளிச்சு தான் வாழ்ந்தாங்க. இந்த நாட்டில் சமாளிக்க முடியலன்னா நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த உண்மையில் நான் சொல்றேன், அதாவது லஞ்சம் வாங்கிட்டு போறவங்க வாங்கிட்டு போவாங்க. நான் நிறைய இடங்களை பார்த்துருக்கிறேன். போற வழியில அந்த வண்டி வந்து பஞ்சர் ஆகிரும். 120 ரூபா லஞ்சம், 100 ரூபா வாங்கியிருப்பாரு, 120 ரூபா பஞ்சர் ஓட்டுறதுக்கு ஆகும். என்ன சொல்லுவாங்க, வாங்குறது நல்லதா வாங்கிறது நல்லதா? வாங்க. அப்பதான் அவங்க நினைப்பாங்க பஞ்சா எதுக்குமே 5 காசு கூட நான் வாங்குறது இல்லை, என்னோட நான் பட்டினி கிடந்து செத்தாலும் சாவுவேனே தவிர வந்து லஞ்சம் வாங்க கூடாது பண்ணது என்னோட நோக்கம். நான் வந்து வாங்கினேன். என்ன உண்மையில நான் சொல்றேன், என்ன நான் லஞ்சம் வாங்கினா என்ன வீடு நான் எப்படியோ கட்டி நான் இருந்திருக்கலாம். உண்மையை நான் சொல்றேன். இந்த சமூகத்தில் நாட்டு சமூகத்தில் நான் உங்களுக்கு சொல்றேன். நான் என்னோட அம்மா என்கிட்ட கேட்டாங்க, உன்னோட வேலை பார்க்கிறவங்க உன்னோட பேட்ச் மட்டும் எத்தனை பேர் இன்னைக்கு எவ்வளவு வந்து வீடு மாடி வீடு கட்டி வச்சிருக்காங்க, எவ்வளவு ஏக்கர் கணக்கில் சொத்து வாங்கி போட்டிருக்காங்க தெரியுமா உனக்கு அப்படின்னு என்ன கேட்டாங்க. நான் சொன்னேன், அம்மா எனக்கு வந்து அப்படி லஞ்சம் வாங்க எனக்கு தெரியாது அம்மா அப்படின்னு சொல்லி சொன்னேன் நான் எங்க அம்மாட்ட. ஏன் இதனால என்ன தவறு இருக்கு அப்படின்னு சொல்லி எங்க அம்மா கேட்டாங்க. எங்க அம்மா வந்து முதல்ல ஒரு அம்மா என்ன சொல்றது, அதாவது எதுவுமே தெரியாதவங்க என்னோட அம்மா. அப்ப
என்னோட மாமா பையன் ஒருத்தன் ஆர்பிஎஃப்ல இருந்தாப்புல. அவன் நானும் என்னோட ஒய்ஃபும் ட்ரெயினில் நாங்கள் கடந்து போகும்போது திருச்சியில் அந்த ட்ரெயின் திருநெல்வேலியில் கொஞ்சம் நேரம் அந்த ட்ரெயின் நிற்கும்போது திருநெல்வேலி தாண்டி இல்லை அதுக்கு முன்னாடி மணியாச்சி மணியாச்சியில் வண்டி நிற்கும்போது ஒரு பெரியம்மா ஏறுறாங்க, ஒரு மூடையோட ஏறுறாங்க. அந்த மூடையை ஏற்றுறதுக்கு அவன் வந்து என் மச்சின் தான் வந்து ஆர்பிஎஃப்ல இருக்கிறாப்புல, அங்கே நிற்கிறாப்புல. அந்த வண்டியில் அந்த மூடையை ஏற்ற விடலை. அவர் ஒரு குறிப்பிட்ட காசு கேட்குறாரு போல, அது வந்து கொடுக்கல. அந்த மாட்டை இல்லை, மூடை உள்ள தள்ளி விட்டுருச்சு. அது வந்து அவன் தள்ளி விடாமல் வண்டிக்குள்ளே விடாமல் கீழே தள்ளி விடுறாப்புல. இந்த அம்மா போராடி உள்ளே தள்ளி விட்டுருச்சு. தள்ளி விட்டு ஏதோ ஒன்று காசு கொடுத்துட்டு வந்து அந்த அம்மாவுக்கு வாயில் வராத வார்த்தைகள்லாம் அந்த அம்மா வாயில் வந்துச்சு. எங்கள் ஒய்ஃபு நானும் பேசிட்டு வந்துட்டு அப்புறம் போயிட்டோம். இது யாருன்னு தெரியுதான்னு கேட்டாங்க என்னோட ஒய்ஃபு. தெரியுது அப்படின்னு சொல்லிட்டோம். சொல்லிட்டு தான் போயிட்டோம். அப்புறம் பல நாட்கள் ஆயிடுச்சு. அவங்க மகளுக்கு வந்து நல்ல ஒரு 100-101 பவுன் நகை, காரு, 5 லட்ச ரூபாய். எங்களோட ஊரில் எல்லாம் இப்படி பார்த்தீங்கன்னா சும்மா எல்லாம் கிடையாது. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நார்வேல்காரங்க யாராவது இருக்கீங்களாக்கா? யாரும் இல்லைல்ல, சொல்லலாம். அதனால் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க வந்தாலும் சந்தோஷம் தான். நிறைய போதனைகள் கேட்குற ஒரு நாடு, ஒரு மாவட்டம் அப்படின்னா நிறைய போதனைகள் கேட்குற, நிறைய ஊழியக்காரங்கள் நிறைந்த ஒரு மாவட்டம், நிறைய மிஷினரிகளை தாங்குற ஒரு மாவட்டம், எல்லாத்துலேயுமே பேர் பெற்ற ஒரு மாவட்டம், அதிகமாக கிறிஸ்தவங்கள் இருக்கிற ஒரு மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம். 48% கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஆனால் இந்த காரியங்கள் மட்டும் ரொம்ப ரொம்ப அதாவது பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நிறைய எப்படியாவது வாங்கி ஊர் அடிச்சு உலையில போட்டுருச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, எப்படியாவது இருந்தாலும் சரி. ஆனால் வந்து பணத்தை கண்டிப்பாக எப்படியாவது சம்பாரிச்சு பிள்ளைகள் நல்லபடியாக வாழ வைக்கணும் அப்படின்னா காரியங்கள். அப்போ நாங்கள் அங்கே போகும்போது எங்கள் அம்மா சொல்கிறாங்க, இப்படி சோன்சோ அவனுக்கு வந்து அவனோட பிள்ளைய கல்யாணம் பண்ணி விடும்போது 101 பவுன் நகை, 5 லட்ச ரூபாய் கையில், மாப்பிள்ளைக்கு செயின், அது இது மோதிரம் எல்லாம் போட்டு கொடுத்துருக்கு. அப்புறம் அவரு கார் வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு. ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன், மதுரை கடந்து வந்துட்டேன். திரும்ப ஒரு நாள் நானும் என்னோட மனைவியும் என்னோட தங்கச்சி வீடு, பெரிய தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் 2 நடந்து வந்துட்டு இருக்கோம். அவங்க மகன் ஷோல்டரில் கையை போட்டுட்டு அப்படி நடந்து போறாப்புல. ஒரு கை இழுத்துட்டு ஒரு ஸ்ட்ரோக்கு, அதாவது லெஃப்ட் சைடு ஃபுல்லாக ஸ்ட்ரோக் வந்து மகனுக்கு தோளில் வலது கையை போட்டுட்டு நடந்து போறாப்புல. என்னோட ஒய்ஃப் கேட்குறாங்க, இது யாருன்னு சொல்லி தெரியுதா? அன்னைக்கு மணியாச்சியில் யாருன்னு தெரியுதான்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் அதே பிஎன் எங்கள் ஊர் பக்கத்தில் வச்சு யாருன்னு சொல்லி தெரியுதான்னு கேட்குறாங்க. இதுக்கு என்ன வித்தியாசம்? அன்னைக்கு லஞ்சம் வாங்கினாரு, இன்னைக்கு லஞ்சம் வாங்கினதுக்குள்ள காரியத்தை அனுபவிக்கிறார். சரிங்களா? இழுத்துட்டே போறாரு, டவுசர் போட்டுருக்கிறாரு, வேலைக்கு போக முடியாது, அப்படி காரியங்கள். அப்புறம் போயிட்டு அடுத்த நாள் கேட்குறேன், என்னப்பா இப்படி? எனக்கு சீனியர், எனக்கு ஒரு 3-4 வருஷத்துக்கு சீனியர் அவன், மச்சன் எனக்கு அவன், மாமா பையன் துரத்து உறவு. ஆமாம், இப்படி எனக்கு ஸ்ட்ரோக் திடீர்னு இதாகிடுச்சு அப்படின்னா. திடீர்னு ஆனதுக்கு காரணம் என்னன்னு நான் கண் கூட பார்த்தேனே. எனக்கு அந்த காரியங்கள் இது எனக்கு மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி எவ்வளோ காரியங்கள் வந்துருக்கணும். எவ்வளோ பேருக்கு சாபம் போட்டிருப்பாங்க, எவ்வளோ பேருக்கு பாவம் செஞ்சிருப்பாங்க, எவ்வளோ பேருக்கு அநியாயம் பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ ஒரு சாபம். அந்த சாபங்களை வாங்கி எல்லாம் பாக்கெட்ல என்ன வச்சாரு? அந்த சாபம் வந்து வீட்டுக்கு தானே போச்சு. அந்த வீடு அந்த பிள்ளைங்களை எப்படி வைக்கும்? பிள்ளைகளை பாதிக்கல, கடைசியில் இவரை பாதிச்சிருச்சு. வேலைக்கு போகல, கடைசியில் வேலைக்கு போக முடியாமல் சூழ்நிலை பிஆர்எஸ் வாங்கி வீட்டில் இருக்கிறார். இன்னைக்கு எங்கள் அம்மா சொன்னாங்க, மக்கா நீ எப்பயுமே 5 காசு கூட யார்ட்டையும் வாங்கிறாரு அப்படின்னாங்க. உண்மையிலே நான் எங்கள் அம்மா நினைக்கிறேன், அம்மா உண்மையிலே ரொம்ப எங்கள் அம்மாவை நான் உண்மையிலே நான் வந்து எப்படி சொல்கிறேன்னு தெரில. அந்த ஒரு சமூகத்தில் இருக்காங்க அம்மாவும் அப்பாவும். ஆனால் படிக்காதவங்க எங்கள் அம்மா சும்மா 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் தான் படிச்சிருந்தாங்க. ஆனாலும் அதுக்கப்புறம் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டாங்க. அந்த ஆண்டவரை ஏற்றுக்கிட்ட பிறகு உள்ள காரியங்கள் எல்லாமே அவங்களோட காரியங்கள் எல்லாம் வித்தியாசம். எங்களுக்காக மணிக்கணக்கில் நிற்பாங்க, முட்டிக்கால நிற்பாங்க. அப்படி அம்மா என்கிட்ட சொன்னாங்க, நீ எதுவுமே வாங்கிறாத. அம்மா சொல்றதுக்கு முன்னாடி நான் வாங்குறது இல்லை, ஆனாலும் அதுக்கப்புறமும் வாங்குறது இல்லை. இல்லைம்மா நான் எப்பயுமே வாங்குறது இல்லைம்மா. எனக்கு நான் வந்து 2006 3 லோன் போட்டு வீடு கட்டினேன் எங்களோட நார்கோயில் ஊரில். நான் சொத்து வாங்கி வீடு கட்டல. எங்களோட அப்பா வந்து எனக்கு ஒரு 7 சென்ட் இடம் கொடுத்தாங்க வீடு கட்டுறதுன்னு. கேட்கும்போது அப்பா எனக்கு கொடுத்த ஒரு 7 சென்ட் இடம், அந்த இடத்துல வீடு கட்டினேன். 3 லோன் போட்டு வீடு கட்டினேன். 2006 வீடு கட்ட ஆரம்பிச்சு 2016 வீடு கட்டி முடித்தேன். 10 வருஷம். ஏன் எனக்கு வீடு கட்ட தெரியாதுங்களா? குறுக்குள்ள வீடு கட்டினா கட்டலாம் கண்டிப்பாக. இன்னொரு மாடி கூட கட்டியிருப்பேன். ஒன்றும் இல்லை, நான் வந்து எனக்கு அந்த ஆண்டவர் அப்படி தான் எனக்கு அந்த கிருபை கொடுத்தாரு. நான் சொல்லுவேன், என் பிள்ளைகிட்டையும் சொல்லுவேன், என்னோட ஒய்ஃப்கிட்டையும் சொல்லுவேன், காலைல 4:30 மணி 4 மணிக்கு 4:30 அந்த இடத்துல நடு வீட்டில் உட்காந்து நான் ப்ரேயர் பண்ணிட்டு மற்ற காரியங்கள் தண்ணி அடிக்கிற காரியங்கள் எல்லாமே நான் பண்ணுவேன். ஒவ்வொரு செங்கக்கல்லும் என்ன பேசும் கண்டிப்பாக. அப்படிதான் ஒவ்வொரு மனுஷனும் என்ன பேசுறது இல்லை, ஒவ்வொரு செங்கக்கல்லும் என்ன பேசும். கொடுத்தவெல்லாம் பேசுவான்ல, இவன் நல்லபடியாக வீடு கட்டிட்டான் அப்படின்லாம் சொல்றதுக்கு இல்லை, செங்கக்கல்லாம் பேசணும். அதுதான் என்னோட காரியங்கள்.
2016 வீடு ஃபினிஷ் பண்ணோம். அப்புறம் திரும்ப ஒரு 4,80,000 ரூபா ஒரு டாப்அப் லோன் அது போட்டு தான் அந்த வீடு தரையெல்லாம் போட்டோம். எல்லாரும் வந்து கேட்பாங்க, என் வீட்டுக்கு வரவங்க எல்லாம் கேட்பாங்க, ஏன் வீடு காங்கிரீட் மட்டும் போட்டாலும் இருக்கட்டும், என்ன இப்போ 2 நாள் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆட்டுமே வீடு அப்படியே இருந்தாச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றது. 2016 முடிச்சோம். 2006 வீடு கட்டி பால் காய்ச்சிட்டோம். பால் காய்க்கணும் அப்படின்றதுக்காக வீடு கட்டி எல்லாரும் சொல்லிட்டு அப்படியே குறை போட்டு போயாச்சுன்னா அப்படி இது பண்ண முடியாது அப்படின்றதுக்காக எல்லாம் காய்ச்சிட்டு வந்துட்டோம். 2016 நல்லபடியாக முடிச்சு ஆண்டவர் கிருபையில இன்னைக்கு வந்து அந்த இடத்துல இருக்கிறோம். லோன் இன்னும் நான் பிஆர்எஸ்ல வந்துட்டு லோன் அது போல ஓடிட்டு தான் இருக்கும். அதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. ஆனா சந்தோஷமா இருக்கிற அந்த வீட்டுக்கு உண்மையில நான் போயிட்டேன்னா எனக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த வீட்டோட பேர் ரகபத்து, பலிகி பெருகுவாய். ஆண்டவர் அப்படிதான் வச்சிருக்கிறார். எனக்கு ஒண்ணுமே இல்லை. ஊழியமே செய்ய தெரியாத இருந்தேன் நான் அந்த நாட்கள்ல. அப்பதான் வந்து புதுசா நான் வந்து அதாவது ஒரு சின்ன குழந்தை பிறந்த குழந்தை மாதிரி ஊழியத்துல. ஆனா அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் என்னோட பார்த்திருப்பார்ல, கண்டிப்பா ஆண்டவர் கிரியை பார்த்திருப்பார்ல. இவன் வந்து அந்த வீடு கட்டுறானே, அந்த பணம் இல்லையே, அந்த பணம் நான் வீடு கட்டும்போது 40,000 ரூபாய் தான் போனேன் அந்த வீட்டுக்கு வீடு கட்டுறதுக்காக. வீடு கட்டி 2014 எல்லாமே முடிச்சிட்டோம். இன்னைக்கு சந்தோஷமா இருக்கு அந்த வீட்டுல. நான் நினைச்சிருந்தேன் எப்படி எல்லாம் வீடு கட்டி 2 மாடி கட்டி இருக்கலாம், 2 இடத்துல இடம் வாங்கி போட்டுக்கலாம், எவ்வளவு காரியம் பண்ணிருக்கலாம். மதுரையில் நான் இன்னைக்கு வாடகை இருக்கிற போல மதுரையில் வீடு கட்டி இருக்கலாம். மதுரை வாடகை தான் இருக்கிறோம் நாங்க. ஆண்டவர் சந்தோஷமா வச்சிருக்கிறாரு. நான் வந்து கண்டிப்பா நான் அப்படி வந்து நான் ஒரு காரியங்களை நான் இருந்திருந்தா நான் அந்த அளவுக்கு சந்தோஷமா நான் இருந்திருப்பேனா? நான் இருந்திருக்க மாட்டேன். கண்டிப்பா உலகத்தில் என்ன ஆண்டவர் கண்டிப்பா வச்சிருக்க மாட்டேன். நீ லஞ்சம் வாங்குற, நீ வந்து இந்த நாட்டுக்கு தேவையில்லை, ஊழியத்துக்கு தேவையில்லை, நீ போயிடு அப்படின்னு சொல்லி அன்னைக்கு என்ன போச்சிருப்பாங்க. சரிங்களா? அதனால நான் சொல்றதுக்கு அதே தான், லஞ்சம்ன்றது வாங்கவே கூடாது. இன்னும் ஒண்ணு ஒரே ஒரு காரியம் வருத்தத்தோட சொல்றேன். பாஸ்டர்ஸ் தயவு செஞ்சு யாராவது இருந்தாலும் கொஞ்சம் தயவு மன்னிச்சிங்க. கிருஷ்ணகிரிக்கு நாங்கள் ஒரு ஊழியத்தின் நிமித்தமா நானும் என்னோட மனைவியும் கடந்து போனோம். அவர் ஒரு பாஸ்டர், அவங்களுக்குள்ள ஒரு 60 பேர் இருக்காங்க. எனக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்துருந்துச்சு. அங்கே அந்த அதாவது 10th 12th பிள்ளைங்களுக்காக ஜபிக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருந்தாங்க. அதில் எங்களை எல்லாம் கூப்பிட்டுருந்தாங்க. நாங்களும் இன்னொரு மெசேஜ் போய் இன்னொரு அண்ணன் தூத்துக்குடியில் வந்திருந்தாங்க. நாங்கள் எல்லாம் போயிருந்தோம். அப்போ அங்கே போயிட்டு அந்த பாஸ்டர் அடுத்து நாங்கள் போயிட்டு வந்துட்டோம். போயிட்டு வந்த பிறகு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ், பிரியமான போதகர்களுக்கு அப்படின்னு போட்டுட்டு, நீங்கள் இந்த கூட்டத்தில் போதகர்கள் கூடுகை அப்படின்னு போட்டு, இந்த கூடுகைக்கு வரும் போதகர்கள் அனைவருக்கும் சன்மானம் வழங்கப்படும். சன்மானம் சொன்னா என்ன? பாஸ்டர்களுக்கு இன்னைக்கு வந்து சன்மானம் கொடுத்துதான் வந்து பாஸ்டர்கள் வரணுமா? பாஸ்டர்கள் லஞ்சம் கொடுத்தாதான் பாஸ்டர் எப்படி வந்து சொல்றாங்க? அந்த அந்த ஃபிலிப்பீன்ல இப்ப என்ன எப்படி சொல்றாங்க? அவங்க லஞ்சம் வாங்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? லஞ்சம் வாங்க கூடாதுன்றாங்க. அதாவது இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கு. அப்ப காரியங்கள் அவங்க எதுக்கு சொல்றாங்கன்னு நினைச்சு பாருங்க. உண்மையில நான் வருத்தத்தோட சொல்றேன் அந்த காரியங்களை. ஆண்டவருக்கு கணக்கு கொடுத்தாங்க. அவங்க மற்றவங்களை கேட்கறாங்களே இல்லையா? ஊழியக்காரங்கள் ஆண்டவர் கண்டிப்பா கேட்பாரு, என்னட்டையும் கேட்பாரு. நானும் இன்னைக்கு ஒரு ஊழியக்காரன் ஆண்டவர் வச்சிருக்காரு, என்னட்டையும் ஆண்டவர் கணக்கு கேட்பாரு. நானும் ஆண்டவர் கணக்கு கண்டிப்பா சொல்லி ஆகணும். கவர்மெண்ட்டுக்கு கணக்கு கரெக்டா கொடுக்கமா இல்லையா? சம்பளத்தை பிடிச்சாங்க, ஏதாவது ஒரு நோட்டீஸ் அனுப்பி வாங்கிறாங்க, டாக்ஸ் இன்கம் டாக்ஸ் சொல்லி வாங்கிறாங்க நம்மகிட்ட. அவங்க வந்து ஏமாற்ற முடியுமா? ஆண்டவர் பார்க்கிறாரு. அந்த சொல்லுவாங்க ஒவ்வொரு காரியங்களுக்கும் ஊழியக்காரங்க அதிகமான கணக்கு ஊழியக்காரங்க தான் கொடுத்தாகணும். ஆண்டோட ஊழியக்காரங்க அதிகமான கணக்கு கொடுத்தாகணும். ஒவ்வொரு காரியங்களுக்கும் கணக்கு கொடுத்தாகணும். நானும் அதே மாதிரி தான். பரிதானம் வாங்கிட்டு அதாவது லஞ்சம் வாங்கிட்டு ஊழியம் பண்ண சொல்றாங்களா? அப்படி போதகர்கள் வரலன்னா அப்ப அந்த குறுகை இல்லாம போயிட்டு போகுது. அப்படி குறுகை வைக்கணும்னு சொல்லி அவசியமா? சன்மானம் வழங்கப்படும். என்னது? தயவு செஞ்சு இந்த காரியங்களை கொஞ்சம் இது பண்ணீங்க. அப்புறம் ஒரு சின்ன ஒரு காரியம் மட்டும் சொல்றேன். ஆண்டவர் இந்த உலகத்துக்கு எதுக்கு வந்தார், இப்ப எப்படி இருக்கிற நம்ம உண்மையிலேயே வந்து நீங்க பாருங்க. இந்த நாட்கள் வந்து ஒரு மகிமையான ஒரு காரியங்கள். நம்ம ஒரு லெந்தரஸ் அனுசரிச்சிருக்கிற நாட்கள். அந்த புனித வெள்ளி அப்படின்னு சொல்லி ஒன்று வரப்போகுது. அடுத்து வந்து நம்ம ஈஸ்டர் எப்படி இதெல்லாம் வரப்போகுது. ஆண்டவர் யாருக்காக இவ்வளவு காரியங்கள் நம்ம இது பண்ணமே? இவ்வளவு காரியங்கள் எதுக்காக? அவர் வந்து நமக்காக தானே அடிக்கப்பட்டார் அந்த சிலுவையில். நினைச்சு பாருங்க, எவ்வளவு எவ்வளவு அடி. சுமார் 5466 அடின்னு நினைக்கிறேன் அவரப்பட்டது. நம்ம வந்து 5 அடி வாங்க முடியுமா உடம்புல? நினைச்சு பாருங்க. இப்படிப்பட்ட தேவனை நம்ம வந்து தெய்வமா ஏற்றுக்கொண்டு நம்ம எவ்வளவு பெரிய பாக்கியம் பண்ணி இருந்திருக்கணும். நினைச்சு பாருங்க. உண்மையிலே வந்து நான் சொல்றேன், ரொம்ப ரொம்ப நான் அதை சொல்றேன். இவ்வளவு காரியங்கள் நான் எங்கெல்லாம் சுத்தி இருக்க எவ்வளவு காரியங்கள், எவ்வளவு சாமிகள்ல நான் கும்பிட்டு இருக்கோம். ஆனா இவ்வளவு பெரிய ஒரு உயிருள்ள ஒரு தேவனை நான் வந்து உண்மையில நான் வந்து இது பண்ண முடியல. எனக்கு அவரை நினைச்சு கூட பார்க்க முடியல. மகாராஜா அவரு, ராஜாதி ராஜா. உண்மையிலேயே நான் வந்து
அதான் என்ன ஒரு 33 வருஷங்கள் இங்க வந்து அவர் ஊழியம் பண்ணியிருக்கிற மட்டும் நமக்கு தெரியும். அது மட்டும் இல்ல நம்ம சிலுவையில் அறிஞ்சிருக்காங்க, அவரை கொண்டிருக்காங்க, திரும்ப எந்திரிச்சிட்டாரு, பரலோகத்தில் இருக்கிறார் அப்படின்னு மற்ற காரியங்கள் நம்ம பண்றோம். இந்த 5466 அடி பட்டிருக்கிறாரு அப்படின்றதுக்கு காரணங்கள் என்ன அப்படின்னு நினைச்சு பாருங்க. யாருக்காக அடிச்சாங்க? ஏன் அவர் வந்து அழகா ராஜாதி ராஜாவை அவர் இருந்திருக்கலாமே, எதுக்காக நமக்கு இவ்வளவு பாடுகள் பண்ணணும்? சரிங்களா? அந்த காரியங்களை கொஞ்சம் இது பண்ணீங்க. அதாவது உண்மையிலேயே நான் இந்த இடத்துல சொல்றேன், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவங்க இயேசுவே தெய்வம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா ஏற்றுக்கொள்ளுங்க. நான் இன்னைக்கு ஊழியம் செய்யற மாதிரி, நான் ஒரு மகிமையான ஊழியம் செய்யற மாதிரி, எனக்கு நான் வந்து இந்த வேலையில இருந்திருந்தா எனக்கு 65,000 ரூபாய் சம்பளம், 65,000 ரூபாய் சம்பளத்தை வாங்கிட்டு 19,000 ரூபாய் பென்ஷனுக்கு நான் இன்னைக்கு ஏன் எதுக்கு வரணும் நினைச்சு பாருங்க. ஊழியம் செய்யணும், ஆண்டவர் உண்மையா இருக்கணும், ஆண்டவர் உண்மையான இருந்து இந்த ஆண்டோட காரியங்களை நான் செய்யணும் அப்படின்றத என்னோட நோக்கம். அதுக்காக தான் இந்த காரியங்களை விட்டு நான் வெளியே வந்திருக்கிறேன். அதாவது சிலுவையில பாடுபட்டு மரித்த நம்மளோட தேவன், உயிருள்ள தேவன், என்னைக்குமே இன்னைக்கு மட்டும் இல்ல சதாகாலம் இருக்கிற தேவன் அவர்தான். நமக்காக பாடுபட்டு எவ்வளவு பாடுகள், எவ்வளவு காயங்கள், இது எல்லாத்தையும் பற்றி நமக்காக தான் மரிச்சிருக்காங்க. அவங்கள நம்ம போற்றணும், வணங்கணும், துதிக்கணும், ஆராதிக்கணும். அவரை ஏற்றுக்கொள்ளாதுங்க, திரும்ப அவங்க கண்டிப்பா ஏற்றுக்கொள்ளுங்க. கண்டிப்பா வந்து நன்மையானதை கண்டிப்பா உங்களுக்கு ஆண்டவர் செய்வார். உங்க குடும்பத்தில் சந்தோஷம், மன மகிழ்ச்சியும் கண்டிப்பா ஆண்டவர் கொடுப்பார். உங்களுக்கு மகிமையான காரியங்களை செய்வார். இந்த நேரத்தில் உங்களுக்கு நிறைய காரியங்கள் நான் சொல்லியிருக்கிறேன். ஒரு சில காரியங்கள் நான் சொன்னது உங்களுக்கு தவறாக இருந்தால் கண்டிப்பா மன்னிச்சுக்கொள்ளுங்க. நான் என்னோட அனுபவமான ஒரு சில காரியங்கள் நான் சொல்லியிருந்திருக்கிறேன். இன்னும் நிறைய காரியங்கள் சொன்னா இன்னும் நிறைய நேரம் ஆகிட்டே இருக்கும். நீங்க வந்து பொறுமையா அவ்வளவு நேரம் இருப்பீங்களா என்னன்னு சொல்லி எனக்கு தெரியாது. சரி, சரிங்களா? நேரம் ஆயிடுச்சு. மதுரையில இருந்து நாங்களும் மதுரைக்கு போனோம். அப்புறம் என்ன அடுத்துள்ள காரியங்கள். அதனால என்ன இந்த நேரத்தில் என்னையும் என்னோட மனைவியும் கூப்பிட்டு இந்த இடத்துல உங்க ஒரு சில காரியங்களை, ஆண்டவர் செய்த அற்புதங்களை நான் இந்த இடத்துல பேச வச்ச கிருபைக்காக இந்த BMFI பிசினஸ் மேன் ஃபெல்லோஷிப்ல இருக்கிற ஒவ்வொருவருக்காக, ஒவ்வொரு தலைவர்களுக்காக, இருக்கிற ஒவ்வொரு அங்கத்தினர்களுக்காக நான் நன்றி சொல்றேன்.